இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம். இயேசு ரத்தம் பிசி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார், பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். கழுக்கு சமானமாக பல வயதாக மாற்றுகின்றார், வயதுக்கு சமானமாக பல வயதாக மாற்றுகின்றார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையோ அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார்.
பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா 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 என் பரிகாரி. ஆமென். நம்மளும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். நம்முடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் இயேசுதான் நமக்கு பரிகாரமாக இருக்கிறார். அவரை தாண்டி ஒன்றும் நம்ம அப்படியே போயிடுறது இல்லை. அதெல்லாம் ஆரம்பத்தில் இயேசுவை நம்பினாங்க, இப்போ மேலான காரியங்களுக்கு போயிட்டேன். கிடையாது, அவர் தான் இருக்கிறதுலே மேலான காரியம். ஆகவே தினந்தோறும் இயேசுவை நம்ப வேண்டும். எப்படி புது விசுவாசி ஆகும் போது இயேசுவை நோக்கி பார்த்தீங்களோ, பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் அருளுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவரை பார்த்தீங்களோ, அதே போல தான் வாழ்நாள் போல அவரை பார்க்கணும். பாருங்க, இயேசு தான் எனக்கு எல்லாம் என்னுடைய இயேசு. அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் அருளுகிறார். அவர் தான் என்னை வழி நடத்துகிறார். சுகத்தையும் பலத்தையும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவர் தான் எனக்கு தருகிறார். அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள்னால தான் நான் இன்னைக்கு அதெல்லாம் பெற்று அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. ஆகவே திரும்ப இன்னைக்கு இயேசு மேல் நம்ம கவனத்தை திருப்புவோம், முழு கவனத்தை அவர் மேல் வைப்போம். விசுவாசம், நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தை அவர் மேலே வைப்போம். இந்த அடுத்த பாடல் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? எப்போதும் வெற்றி தான் தேவனுடைய சித்தம். நமக்காக நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் அது எப்பொழுதும் வெற்றி. உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா தேவனுடைய சித்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுதும் வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க, எப்போதும் வெற்றி மட்டுமே எனக்கு. இதுதான் தேவனுடைய சித்தம். நாம் பாடுவோம். உண்மையிலே நம்ம பாடுற அந்த வார்த்தைகளை விசுவாசித்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, உன்னோட கையில் நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, பாடுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. எல்லாருக்கும் வெற்றி, பாடுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இன்னொரு முறை. ஓ, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ, கரங்கள் தட்டி வெற்றி தருபவரை துதிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் சென்று வெற்றியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன், வெற்றியை மாத்திரம் விரும்புகிற தேவன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் வெற்றி தான் எங்களுடையது என்று நம்புகிறோம். ஏனென்றால் நீர் எங்களோட கூட இருக்கிறீர், எங்களுக்கு முன்னாக சென்று போகிறீர், காரியங்களை வாய்க்க செய்கிறீர். இதற்காக தான் எங்களுக்கு நீர் ஜீவனையோ கொடுத்தீர், ரத்தம் சிந்தினீர். நாங்கள் தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படி கிடையாது, வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை. தினந்தோறும் வெற்றி அனுபவிக்க தான் நீர்
அவ்வளோ பெரிய ஒரு கிரயத்தை செலுத்தினீரே ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவை நினைச்சு பார்க்கிறோம். எப்படி அங்க சாத்தானை ஒண்ணுமில்லாமல் ஆக்கினீர், எப்படி அங்க பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் நோயின் மீதும் ஏழ்மையின் மீதும் வெற்றியை நீர் எடுத்து எங்களுக்கு தந்தீர்னு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ, சரியான விதத்தில் கல்வாரி சிலுவை நினைக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற உம்முடைய அன்பை நினைக்கும்படி உதவி செய்வீராக. எங்களை நீர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்று வெளிப்படுத்தி காண்பித்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் ஒருபோதும் சந்தேகப்படாமல் நீர் எங்களை காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. எந்த ஒரு சின்ன சந்தேகமும் வர விடாம காத்துக் கொள்வீராக. ஓ, நீர் எங்களை அன்பு கூறுகிறீர், எல்லையே இல்லாத அளவுக்கு அன்பு கூறுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எதையும் செய்ய ரெடியாய் ஆயத்தமாய் இருக்கிறீர், செய்வீர் என்று நிரூபிச்சு ஏற்கனவே நிரூபிச்சு காண்பிச்சிட்டீரே. சிலுவையில் உடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீரே ஆண்டவரே. பாடுபட்டு எங்களுக்காக மரித்தார். அதை உம்முடைய அன்பின் அடையாளமான நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உடைய அன்பை எங்களுக்கு தொடர்ந்து நீர் வெளிப்படுத்துவீராக. ஆழ்கடல் போல் பேரன்பீனா வெள்ளம் போ மாதையை மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பர இவ்வன்பை நீனைந்து துதி பாடாதோர் யாரும் உண்டோ, விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ. இவ்வன்பை நீனைந்து துதி பாடாதோர் யாரும் உண்டோ, விண்ணை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ. கல்வாரி மலையினுற்றே ஆழ்ந்த கன்று தோன்றுதே, நல்லிரக்க வாசல்தோறும் அன்பினாலை பாயுதே. வானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே,
அன்பரை மறப்பாரோ. ஓ ஸ்தோத்திரிப்போம் அவரை. ஓ அவரை உயர்த்துவோம். அவருடைய அன்பை தொடர்ந்து எண்ணி பார்ப்போம். என்னுடைய தியானம் எல்லாம் அதன் மேல் இருக்கட்டும். ஓ தேவன் உங்களை அன்பு கூறுகிறார். நீங்கள் யாரா இருந்தாலும், எங்கிருந்து வந்தாலும், நீங்க என்ன செஞ்சிருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்குதோ இல்லையோ நீங்க நினைச்சாலும் தேவன் உங்களை அன்பு கூறுகிறார். ஓ எல்லாரும் சொல்லுங்க, தேவன், சர்வ வல்ல தேவன் என்னை அன்பு கூறுகிறார். இந்த ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சந்தேகம், பயம், கவலை நீங்கிவிடும். ஓ ஆண்டவரே, நீர் எந்த அளவுக்கு எங்களை அன்பு கூறுகிறீர் என்பதை புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்கள் மனக்கண்களை திறப்பீராக ஆண்டவரே. சில நேரங்களில் உங்களுடைய அன்பை நாங்கள் சந்தேகப்படுகிறோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் நீர் நிரூபிச்சு காட்டினது காட்டிலும் நீர் அதற்கு மேலாக எந்த ப்ரூஃபையும் தர முடியாது. அதை தாண்டி எங்களுக்கு எந்த ப்ரூஃபும் தர முடியாது. இருக்கிறதுலே பெரிய ப்ரூஃபை தந்து விட்டீர். எல்லை இல்லாத அளவுக்கு எங்களை அன்பு கூறுகிறீர். எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர். எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். ஓ நாங்கள் அதை நம்புகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நம்பும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அன்பை அறிந்து கொள்ளும்படி மட்டும் கிடையாது, புரிந்து கொள்ளும்படி மட்டும் கிடையாது, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அதை உணரும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. Help us, O Lord, to feel your love for us. உம்முடைய அன்பை நாங்கள் உணரும்படி, அதிலிருந்து வர சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி எங்களுக்கு உணர செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் அப்படியே செய்வாராக. உள்ளத்தையும் மனதையும் திறந்து கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வீராக, தொடர்ந்து பேசுவீராக. கம்யூனியன் நேரத்திலேயே ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து தூரமாய் போய்விட்டவர்களை நீர் உம் பக்கம் இழுத்து கொள்வீராக. பாவத்தினால மற்ற காரியங்களால திசை மாறி போனவர்களை இன்றைக்கே நீர் ஆண்டவரே திரும்பவும் பக்கம் இழுத்து கொள்வீராக. உம் அன்பு அவர்களை இழுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு, அதனுடைய பவர் அவங்க அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஈர்ப்பு சக்தி, ஓ உம்முடைய அன்பு எல்லாத்தையும் தாண்டி வந்து எங்களை இழுக்க முடியும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு அப்படியே நாங்கள் அனுபவிக்க நீர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கம்யூனியன் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு அதில் பங்கு கொள்ளும்படி, பெரிய எதிர்பார்ப்போடு பங்கு கொள்ளும்படி, உம்முடைய ஆசீர்வாதங்களிலே பங்கு கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. அதே போலவே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுவீராக. ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. ஆண்டவரை நீர் பேசுவீராக. ஒரு மனிதனுடைய வார்த்தை கேட்க வரல, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோட பேசுவீராக. உம்முடைய தாசனை அபிஷேகிப்பீராக. வல்லமையோடு தெளிவோடு உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க அநேகரை இன்னைக்கு நீர் தொடுவீராக. எல்லாரையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிறவர்கள், தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உம்முடைய ஜனத்துக்கு ஊழியம் செய்வீராக. எங்களை வழி நடத்துவீராக. தொடர்ந்து ஆராத நேரத்தை நீர் எடுத்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை விசுவாசித்து அதை ஆசரித்தார்கள். அங்கிருந்து வெளியில் வரும்போது எகிப்தியர் அவளை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன காரியம், நீங்கள் காண்கிற எகிப்தரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். அந்த வாழ்க்கை அதோடு முடிஞ்சதுன்றார். இனி எகிப்தியர் என்றைக்கும் நீங்கள் காணவே மாட்டீங்க. எகிப்தியரை மட்டுமல்ல, எகிப்திலே அவர்கள் பட்ட சாபம், தரித்திரம், வியாதிகள், நிந்தை, அவமானம், மரண பயம் போன்ற எல்லா காரியங்களும் என்றைக்குமே நீ காண மாட்டாய் என்று சொல்கிறார். என்றைக்கு நீ காண மாட்டாய். உன்னை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி பிரம்மாண்டமான, ஒருபோதும் எண்ணிராத
ஆச்சரியமான ஒரு இடத்தை நான் சூஸ் பண்ணி உனக்காக வச்சிருக்கிறேன், அங்கே கொண்டு போகிறேன். அதுதான் உன் வாழ்க்கை. இந்த ரத்தம் இன்றைக்கி நமக்கு அதைத்தான், கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சிந்திய ரத்தம் இன்றைக்கு அதைத்தான் நாம் சொல்கிறோம், அதைத்தான் நாம் நினைவு கூறுகிறோம். எனக்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, நான் சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எகிப்தினை நான் என்றைக்குமே என் வாழ்க்கையில் காண மாட்டேன். என் வாழ்க்கையில் எப்போதும் ஆசீர்வாதம் தான், ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். அதுதான் என்றது, அதுதான் எனக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை ஆசரித்த போது கர்த்தர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை அவ்வளோ அனுபவித்தார்கள். ஆனால் நமக்கோ தேவாதி தேவனே நமக்காக இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தை கல்வாரியை நமக்காய் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த சாபம், சபிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடையாது. நம்முடைய வியாதிகளையும் தரித்திரங்களையும் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதை காட்டிலும் உயர்ந்த வெளியேறப்பெற்ற உடன்படிக்கை, அதற்காட்டிலும் ஒரு பெரிய வாழ்க்கை கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த காலவேளையில் அதை எண்ணி பார்ப்போம். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட பழைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் புதிய காரியத்தை நமக்காய் செய்திருக்கிறார். இந்த காலவேளையில் இந்த பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது அதை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்கள் நமக்காக செய்திருக்கிறார். அந்த எண்ணத்தோடு கூட அந்த பந்தியில் நாம் பங்கெடுப்போம், நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, முழுக்குமான இயேசு நாமத்தில் வருகிறோம். கல்வாரி சிலுவிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எவ்வளவேனும் பாத்திராயிராத எங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாத்திரராக்கினீர். தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினீர். இலவசமாக எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டபடியால் நம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இதற்காக தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இதில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்ங்கிற விசுவாசத்தோடு கூட பங்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்தரலாம் ஆண்டவரே, நம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பந்தியை ஆசீர்வதியும், இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும், உடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக வழிநடத்தும். உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூறைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. சூறைச் செடியில் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் வறண்ட பாலைவன வாழ்க்கையில் ஆகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகையை கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் ஆகத்தால் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகையை கேட்டவர்
சொந்தம் நீர் என் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. எரிந்த நாணலை முறியாதவர் அங்கி எரியும் திரியை அணையா புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் என் இயேசு. எரிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் நம் இயேசு. நீர் என் சொந்தம் நீர் என் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூறைச் செடியில் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. சூறைச் செடியில் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம் நீர் என் பக்கம் துன்ப வேளைகளில். நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்திரத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் புசிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாழ்க்கைக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்முடைய மீட்புக்காக விடுதலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரியில் எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. இந்த ரத்தம் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் அதன் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, மீட்புக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வியாதிகளையும் பலகீனங்களையும் தரித்திரத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்த்தபடியால் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காய் நியமித்திருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரை ஜீவிக்கும்படி நீர் பாராட்டின அன்புக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்குகளை நினைவு கூறுகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்கார்வோம். இப்பொழுது அந்த பாடலை பாடும்பொழுது நாம் கப்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம்.
வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தாலே நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகையை கேட்டவர் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தாலே நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகையை கேட்டவர் தாகம் தீர்க்க வல்லவர். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியில் ஆழங்களையும் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரைச் செடியின் கீழிலும் உன் சமூகம் என்னை தேற்றுமே. சூரைச் செடியின் கீழிலும் உன் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கிடந்த ஆராயில் பங்கெடுத்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். தசமாங்களுடைய கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரை வார்த்தை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் என் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டானோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். அவன் கரங்களை கீழே உதவியால் பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரின் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசினா 8 செய்தியுடைய MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பார்கள். நீங்கள் பெற்று செல்லலாம். அது மட்டுமல்ல, அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு அருகில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை தான் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் ஜெயிக்கணும், அதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் அவருடைய சித்தம். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய பின்னணி என்னவாக இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெயிக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறத காட்டிலும், இன்னும் கேட்டால் நீங்கள் விரும்புகிறத காட்டிலும் அவர் விரும்புகிறார் நீங்கள் ஜெயிக்கணும்னு. உங்கள் சூழ்நிலை ஒருவேளை இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்கலாம், நீங்கள் தோல்வி அடைகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிக்கணுன்றது தான் தேவனுடைய சித்தம். நீங்கள் தோக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க. ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய மனதுக்குள்ளே, உங்கள் இதயத்துக்குள்ளே போகிறது. இதனால் ஒரு பெரிய அறுவடை வரப்போகிறது. எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஜெயிக்க போகிறேன். ஜெயம், வெற்றி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் போதே ஒரு காரியம் புரிஞ்சிடணும் பாருங்கள். போராட்டம் இருக்கிற இடத்துல தான் ஜெயம் இருக்க முடியும் அல்லது தோல்வி இருக்க முடியும். கரெக்டாக?
வெற்றினா முதல்ல போராட்டம் இருக்கணும். முதல்ல ஒரு யுத்தம் இருந்தால் தான் அந்த யுத்தத்தில் வெற்றி அடையலாம் அல்லது தோல்வி அடையலாம். ஏதோ ஒரு சவால் இருக்கணும் அல்லது ஒரு எதிர்ப்புகள் இருக்கணும். அதன் மத்தியில் ஒன்று வெற்றி அடையலாம், இல்லைன்னா தோல்வி அடையலாம். பாருங்கள், எந்த சவாலும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த யுத்தமும் இல்லைன்னா வெற்றிக்கு அர்த்தமே கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. பிரச்சனை இருக்கு. பிரச்சனையின் மத்தியில் தேவன் என்ன சொல்கிறாரு? நீ வெற்றி பெறணும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா அப்படி தான் போகுது பாருங்க. நமக்கு யுத்தங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, சவால்கள் உண்டு, சத்துருக்கள் உண்டு, எதிரிகள் உண்டு. எதிரின் அந்த விதமாக யோசித்து பார்த்தீங்கன்னா 3 எதிரி சத்துருக்கள் சொல்லுவாங்க பாருங்கள். கிளாசிக்காக கிறிஸ்தவ போதனையில் 3 எனிமீஸ்: வேர்ல்டு, ஃப்ளெஷ் அண்ட் டெவில். அதாவது உலகம், மாம்சம், பிசாசு. குறைஞ்சபட்சம் இத்தனை சத்துருக்கள் நமக்கு இருக்கிறது பாருங்கள். உலகம் நம்மளை எதிர்க்கிறது, நம்முடைய வழிகள், நம்முடைய எண்ணங்கள், நாம் வாழ விரும்புகிற அந்த விதம் எல்லாத்தையும் உலகம் எதிர்க்கிறது. நம்முடைய மாம்சமே, நமக்குள்ளே அந்த பழைய அந்த மாம்சம்னு சொல்லுவோம்ல, அந்த புது சிருஷ்டியில் மாற்றப்படாத ஒரு அந்த அம்சம் நமக்கு இருக்குல்ல. இந்த பழைய காரியங்களை விரும்புகுது, இன்னும் சில நேரம் தலையை தூக்குது. அந்த மாம்சம்னுவாங்க. அதே நம்மளை எதிர்க்கிறது, நம்ம முன்னேறத்துக்கு ஒரு தடையாக சில நேரம் இருக்க முயற்சி செய்கிறது பாருங்கள். அப்புறம் பிசாசானவன். இதுக்கப்புறம் குட்டி குட்டி எதிரிகள் நிறையா இருக்கிறாங்க, சத்துருக்கள். என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கைன்னா எதிரிகள், சத்துருக்கள், சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். வாழ்க்கைன்னா இது கண்டிப்பாக இருக்கும். தேவன் நான் சொல்கிற இது மத்தியில் வெற்றி தரேன்றார். சில பேர் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய், அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு ஜெபம் பண்ணுங்க இப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், அப்படி தான் ஒருத்தர் கேட்டாராம். எனக்கு ஒரே பிரச்சனையிலிருந்து பிரச்சனை போய் எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க, இதெல்லாம் ஒழியணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனையே வேணாம், இந்த மாதிரி யுத்தங்கள்லாம் வேண்டாம். அந்த பிரசங்கியார் கை வச்சு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே தயவுசெய்து சீக்கிரமாக இவரை பரலோகத்துக்கு கொண்டு போகும். உண்மையிலே அப்படி சொல்கிறார் ஒரு பிரசங்கியார். அப்படியே செஞ்சேன் நான். அப்புறம் அந்த ஆள் சொன்னாராம், என்ன பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள்? பின்ன நீங்கள் கேட்டது அப்படி தானேங்க, எந்த பிரச்சனையும் வேணாம் எனக்கு, எந்த யுத்தமும் வேணாம் எனக்கு, எந்த ஒரு போராட்டமும் வேணாம், நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன்னா அங்கே தான் போய் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை. பூலோகத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், யுத்தங்கள் இருக்கதான் செய்யும், சவால்கள் இருக்கதான் செய்யும், எதிர்ப்புகள் நம்மளை தடுக்க முயற்சி செய்யதான் செய்யும் பாருங்க. அப்போது எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, கிறிஸ்தவனுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. சில நேரத்தில் மற்றவர்களுக்கு இல்லாத பிரச்சனைகளும் கிறிஸ்தவர்களுக்கு வரும். ஏன்னா பிசாசானவன் பாருங்கள், கிறிஸ்தவனை இன்னும் அதிகமாக எதிர்க்கிறான், விசுவாசியை இன்னும் அதிகமாக எதிர்க்கிறான். அவ்விசுவாசியை எதிர்க்கிறத காட்டிலும் பிசாசானவன் விசுவாசியை எதிர்க்கிறான். ஆகவே அப்படி பார்க்க போனால் நமக்கு ஒருவேளை அதிகமான சவால்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னும் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு சவாலையும் நான் உனக்கு வெற்றியை தர விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் ஒவ்வொன்றுத்திலையும் நமக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார் தேவன். இது பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு கிளவர் ஃபிலாசபி கிடையாது, ஒரு என்னுடைய தத்துவம் அல்லது சில பேர் சொல்கிற தத்துவம் கிடையாது. இது வேதம் இதை ரொம்ப தெளிவாக போதிக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படி தான். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், அது மத்தியில் நின்று நீங்கள் ஜெயிக்கணும், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இப்படின்னு திட்டம் தெளிவாக போதிக்குது பாருங்கள். இதை பல விதங்களில் காண்பிக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி காமிக்க போகிறேன்னா, யோசுவாவினுடைய புஸ்தகத்தின் மூலமாக காமிக்க போகிறேன். யோசுவா, பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, யோசுவா. அந்த புஸ்தகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைனா எப்படி, இது மத்தியில் நீங்கள் எப்படி வாழணும், இதெல்லாம் ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாய் போதிக்கப்படுகிறது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறேன் இன்றைக்கி. ஏன் யோசுவான்னு புஸ்தகத்தை தெரிந்து கொள்கிறோம்? ஏன்னா யோசுவானுடைய புஸ்தகம் இந்த நோக்கத்தோடே நமக்கு விடப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் பாருங்கள், இது வெறும் பைபிள் வெறும் ஒரு ஹிஸ்ட்ரி புக் கிடையாது. சில பேர் பழைய ஏற்பாட்டை வெறும் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, ஒரு வரலாறு மாதிரி வாசித்துட்டு போயிடுறாங்க பாருங்கள். அப்படி கிடையாது. கரெக்டு தான், இதெல்லாம் உண்மையிலே இஸ்ரேல் மக்களுக்கு நடந்தது. யோசுவா புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த சம்பவங்கள் உண்மையிலே இஸ்ரேல் மக்களுக்கு நடந்தது. அதை கடந்து போனார்கள், இப்பேற்பட்ட யுத்தங்களை சந்தித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், அதான் உண்மைதான். ஆனால் வெறும் அவங்களுக்காக நடக்கலை,
அவங்களுக்கு நடந்த இதை வச்சு தேவன் நமக்கு இன்னைக்கு ஒரு போதனையே போதிக்கிறார், ஒரு பாடத்தையே கற்பிக்கிறார். அதை நாம் அப்படி வாசித்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் யோசுவா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய தலைமை கீழே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு அடையாளமாக இருக்குது, ஒரு நிழலாட்டமாக இருக்குது. எதற்கு? இயேசுனுடைய தலைமை கீழே வாழுகிற சபையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிழலாட்டமாய் இருக்குது. பாருங்கள், நீங்கள் யோசுவான் புஸ்தகத்தையும் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையும் நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாம் மேட்ச் ஆகும். உதாரணத்துக்கு இஸ்ரவேல் வந்து சபைக்கு மேட்ச் ஆகுது, கரெக்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனம்னா இஸ்ரவேல் மக்கள், வேறு யாரும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தேவ ஜனம்னா யார்? கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற மக்கள், ஆண்டவராக இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள், அதை தான் சபைன்னு சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் எப்படியோ புதிய ஏற்பாட்டில் சபை. ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை பற்றி நம்ம வாசிக்கும் போது சபையை பற்றி நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளலாம். சபைனா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, சரியாக இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தால் எப்படி வாழலாம், இல்லை மாறி போனால் எப்படி அதற்கேற்ற பலன்களை அனுபவிக்கலான்னு ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், அதே போல் நீங்கள் யோசுவாவை பார்த்தா யோசுவாவே ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார், ஒரு டைப்பாக இருக்கிறார். ஷேடோ, நிழல்னா என்னது? இப்போ நான் இங்கே நிற்கிறேன், என் நிழல் இங்கே விழுதுன்னா நிழல் வந்து கிட்டத்தட்ட ஏன் மாதிரி இருக்குது, எக்ஸாக்டாக ஏன் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா நிழல் வந்து சில நேரம் ஒரு மாதிரி கரெக்டாக விழும். பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக விழும். நீங்கள் ஒரு விரலை காமிச்சிங்க கூட அந்த விரல் கூட நிழலில் தெரியும். சில நேரம் நிழல் வந்து ஒரு மாதிரி தோராயமாக விழும். அது மாதிரி தான் தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் நிறைய பேரை இயேசுவுக்கு நிழலாட்டமாக அனுப்புகிறார், நிழலாட்டமாக எழுப்புகிறார். அதான் அவங்கள பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இயேசுவை போல இருக்கிறார்கள். அல்லது இன்னொரு உதாரணத்தை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் ஒரிஜினல் ஜீராக்ஸ் காப்பின்னு சொல்கிறோம்ல, ஒரிஜினலுக்கும் ஜீராக்ஸ் காப்பிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த காலத்தில் நமக்கு கலர் ஜீராக்ஸ் வந்ததுனால வித்தியாசம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஆனால் கலர் ஜீராக்ஸே இல்லைன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு சேமாகவும் இருக்குது, ஆனால் வித்தியாசமாகவும் இருக்குது. அதுபோல் தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசு அனுப்புறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரிஜினல் அனுப்புறதுக்கு முன்னாடி நிறைய ஜீராக்ஸை கொடுக்குறாரு. முதல்ல ஜீராக்ஸ் காப்பி. அவங்கெல்லாம் தான் மோசே, யோசுவா, தாவீது, எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்கள் பழைய ஏற்பாட்டில். இயேசுனுடைய பேட்டர்னில் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்புகிறாரு. சிலது வந்து கொஞ்சம் ஜீராக்ஸ் ஒழுங்காக வரும், சிலது ஒழுங்காக வராது. பார்த்துருக்கீங்க நீங்கள்? அது மாதிரி தான் இவங்களும். சிலது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரும், சில இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக போயிடுது. மோசையை பார்த்தீங்கன்னா மோசையினுடைய இதே எப்படி ஆரம்பிக்குது, ஒரு கொலையோடு தான் ஆரம்பிக்குது. கொலை செஞ்சுட்டு அவசரத்தில் கொலை செஞ்சுட்டு ஓடி போயிடுறாப்புல. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்துட்டு அப்புறம் தான் ஊழியமே ஆரம்பிக்குது. தாவீதை பாருங்கள், தாவீது வந்து இயேசுனுடைய ஒரு பிரபாதமான ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார். ஆனால் தாவீது கூட பல குறைகள், பிழைகள் இருக்குது. கொலை செய்தான், விபச்சாரம் செய்தான், இதெல்லாம் பார்க்கும் போது இல்லை இயேசுவோட ரொம்ப மேட்ச் ஆகலை. ஆனால் யோசுவாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேட்ச் ஆகும். யோசுவாவை போல பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யோசுவாவை பற்றி நீங்கள் நிறைய குறைகளை வாசிக்க மாட்டீங்க. ஏதோ 1-2 இடங்களில் தான் கொஞ்சம் இது காணலாம். நாம் பாருங்கள் என்ன சொல்ல வரேன், யோசுவா வந்து இயேசுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேருக்கும் ஒரே பெயர். யார் 2 பேருக்கு? யோசுவாவுக்கும் இயேசுவுக்கும் பேர் சேம். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க வேறு பேர் தானே இருக்குது, யோசுவா இயேசு? கிடையாது. தமிழில் தான் அந்த வித்தியாசம் தெரியுது, ஆங்கிலத்தில் தான் வித்தியாசம் தெரியுது. ஜாஷுவா, ஜீசஸ். நீங்கள் கிரேக்க மொழி, எபிரேய மொழியிலலாம் போனீங்கன்னா வித்தியாசமே தெரியாது. உதாரணத்துக்கு நான் கிரேக்க பைபிளில் யோசுவா 1ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்தேன்னா எப்படி தெரியுமா சொல்லுவோம்? இயேசுஸ்ன்னு சொல்லுவோம். இயேசுனுடைய பேர் தான் அங்கே இருக்கும், இயேசுஸ். மத்தேயு 1ஆம் அதிகாரம் போனாலும் இயேசுஸ்ன்னு இருக்கும், யோசுவா 1ஆம் அதிகாரம் போனாலும் இயேசுஸ்ன்னு தான் இருக்கும். ஏன்? அந்த ஒரிஜினல் பெயர் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் வந்த பேர் 2 பேருக்கும் சேம், யெகோஷுவா. யோசுவாவுக்கும் யெகோஷுவான் தான் எபிரேய மொழியில் பேர், இயேசுவுக்கும் யெகோஷுவான் தான் பேர். அந்த யெகோஷுவாவை தான் இயேசுவின் காலத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஷார்ட் ஆக்கி யேசுவான்னு கொடுத்துட்டாங்க. யேசுவான்னு பாடுறோம்ல, அதனால தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேர் 2 பேருக்கும் ஒரே பேர். இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் எபிரேய மக்கள், கிரேக்க மக்களுக்கெல்லாம் நல்லா சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 2 பேருக்கும் ஒரே பேர். அது மட்டும் இல்லை, 2 பேருக்கும் ஒரே அர்த்தம்.
அந்த பேருக்கு ஒரே அர்த்தம். என்ன அர்த்தம்? யாவே ரட்சிப்பார். யோசுவாவுக்கு அர்த்தம் வந்து யெகோவா வந்து ரட்சிப்பார், யெகோவாவே ரட்சிப்பு அப்படின்ற அர்த்தம். இயேசுனுடைய பேர் கூட ரட்சிப்போட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்கள்லேருந்து தேவதூதன் சொல்கிறான்ல, இயேசு என்று பெயரிடுவா. ஏன்? பாவங்கள்லேருந்து அவர் ரட்சிக்க போகிறார். பேர் சேமு, ரொம்ப கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக இருக்கார். பேர் ஒரே மாதிரி இருக்குது, பேரனுடைய அர்த்தமும் ஒரே மாதிரி இருக்குது. அவர்களுடைய ரோல், அவங்க என்ன ரோலில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லீடராக இருந்தாங்க. யோசுவா வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு லீடர், வழிகாட்டியாக இருந்தார், வழி நடத்தினார் அவர்களை. இயேசு நமக்கு லீடராக இருக்கார், நம்முடைய கேப்டனாக இருக்கிறார், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய பொறுப்பும் சேமாக இருக்குது. யோசுவனுடைய பொறுப்பு என்னது? இஸ்ரேல் மக்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளாக கொண்டு போய் அவங்க அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அந்த விதத்தில் அவர்களை வழி நடத்த வேண்டும், அவர்களை லீட் பண்ண வேண்டும். அதுதான் யோசுவா கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இயேசுக்கு பாருங்கள், இயேசுக்கு வெறும் நமக்கு இயேசு வந்து வெறும் நம்முடைய ரட்சகர் மட்டும் கிடையாது, நம்முடைய மேய்ப்பராக கூட இருக்கிறார். இயேசு பார்த்தீங்கன்னா மோசே செய்கிறதையும் செய்கிறாரு. மோசேனுடைய ரோலும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து மோசே ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வரார். அந்த ரோலும் இயேசுக்கு இருக்குது. நம்ம ரட்சிப்புக்கு நடத்துகிறாரு, நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார். அதெல்லாம் தான் அங்கே நிழலாட்டமாக இருக்குது. ஆனால் மோசேனுடைய ரோல் முடிஞ்சிருச்சு. வனாந்தரத்திலே மோசே மரிச்சு போயிட்டான். யோசுவா அவனுடைய ரோல் என்னது? வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறது. ஆனால் இயேசு யார்? இயேசு நம்மை விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். ஆனால் அப்படியே போயிடல, மோசே மாதிரி கிடையாது. அவர் யோசுவாவோட ரோலையும் எடுத்துக்கிறார். யோசுவா போல நம்மை வழி நடத்தி நம்முடைய கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த காரியங்களை சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறார், அந்த விதத்தில் வழி நடத்துகிறார். ஸோ இஸ்ரவேலும் சபைக்கு மேட்ச் ஆகுது, யோசுவா இயேசுவோட மேட்ச் ஆகுது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எதோட மேட்ச் ஆகுது? பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா, பரலோகத்தோட கானான் தேசம்னு என்னென்னு சொல்லுவாங்க, பரம கானான். அதுக்கு நிறைய பாட்டும் இருக்குது. அந்த ஜனங்களுடைய எண்ணமே அப்படி போயிடுச்சு. கானான்னு சொன்னாலே பரலோகம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொன்னாலே அநேக கிறிஸ்தவ வட்டாரத்தில் எப்படின்னா அது பரலோகம். யோர்தான் நதியை கடந்து போகிறதுனா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? மரணத்தையே கடந்து, அதாவது செத்து பரலோகம் போகிறது தான் அந்த யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே நுழையிறத அப்படி எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஒரு டைப்பாலஜின்வாங்க. ஆனால் அது கரெக்டாக கொஞ்சம் நான் கேட்குறேன், கானான் தேசம் என்பது பரலோகம் என்று சொல்கிறது வந்து கரெக்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோர்தான் நதியை கடந்து போகிறது வந்து மரணத்தையே தாண்டி பரலோகத்துக்கு போகிற மாதிரியா? அது கரெக்டாக மேட்ச் ஆகுதா? நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, யோர்தான் நதியை கடந்து போன பிறகு அவங்க ஒன்றும் படுத்துடலாம், எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா, ஜாலியாக படுத்துக்கலாம் அப்படின்னு படுக்கலாம். அவங்க இஸ்ரேல் மக்கள் வேலையே அவங்களுக்கு அப்போ தான் ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி தான் சும்மா சுற்றிக்கிட்டு வந்தாங்க வனாந்தரத்தில், எந்த வேலையும் இல்லை அவங்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இஸ்ரேல் மக்களுடைய கதை. வனாந்தரத்தில் சும்மா சுற்றி வந்தாங்க. தேவைப்படுற நேரத்தில் சாப்பாடு, தண்ணி, வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. ஒரு இதுவும் இல்லை, அவங்க எதுவும் பெருசாக செய்யலான்னா பாருங்கள், என்னைக்கு அவங்க யோர்தான் நதியை கடந்து போனாங்களோ அன்னைக்கு தான் பெரிய வேலையை ஆரம்பிச்சது. யுத்தத்துக்கு மேலே யுத்தம், சண்டை போட்டார்கள். தெரியுமான்னு தெரில. யோர்தான் நதியை கடந்து போகிறாங்க 3ஆம் அதிகாரத்தில். 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ பட்டணத்தை சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஆய் என்ற பட்டணத்தோட யுத்தம் செய்கிறார்கள், தோக்குறாங்க. 8ஆம் அதிகாரத்தில் திரும்ப அதே பட்டணத்தோடு போய் யுத்தம் செஞ்சு ஜெயிக்கிறாங்க. 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க நேரம் நீங்களே வாசிக்கலாம் பாருங்கள். 10ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்கள் யோசுவாவை எதிர்த்து வரான். அப்போ என்ன சொல்ல வரேன், யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் யுத்தமே ஆரம்பிச்சது பெரிய விதத்தில். நான் கேட்குறேன், பரலோகத்தில் யுத்தம் இருக்கா? பரலோகத்தில் எதிரிகள் இருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது பாருங்கள். ஆனால் என்ன, எப்படி எடுத்துட்டாங்க, கானான் தேசம்னா பரலோகம், ஆனால் அது மேட்சே ஆகலை. கானான் தேசத்துக்குள்ளே யுத்தம் இருக்குது, எதிரிகள் இருக்காங்க, தொடர்ந்து யுத்தம் நிறைந்த தேசமாக இருக்குது அது. ஆக்சுவலாக
யுத்தத்துக்கு மேலே யுத்தம் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. யோசுவா நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசுவா எவ்வளோ யுத்தம் போட்டான்ற ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே சொல்லப்பட்டிருக்குது அவன் வாழ்நாளில் 31 ராஜாக்கு எதிராய் போராடி ஜெயிச்சான். பரலோகத்தில் 31 எதிரிகள் இருக்காங்களா? கிடையாது. பாருங்க, பரலோகத்தில் இளைப்பாறுதல் தான் உண்டு. அங்கே நமக்கு ஒரு போராட்டம் இல்லை, அங்கே எந்த விதமான ஒரு சவாலும் இல்லை, ஒரு எதிர்ப்பும் இல்லை. பாருங்க, அங்கே நம்ம எதையும் சொந்தமாக்கி கொள்ள தேவை கிடையாது பாருங்க. ஆனால் கானான் தேசத்தில் they had to fight for every inch of the land. அதாவது அந்த தேசத்துக்குள்ளே போன பிறகு ஒவ்வொரு இன்ச்சுக்கும் சண்டை போட்டு தான் சொந்தமாக்கிக்க வேண்டியதாயிடுச்சு. தேவன் கொடுத்துட்டாருன்றாரு, ஆனால் அங்கே போய் எதிரிகளை நீ வெளியேற்றுன்றாரு. நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் யார் என்ன செய்யணும்? நீ உன் விசுவாசத்தை பயன்படுத்தி நீ அந்த தேசத்தை எடுத்துக்கொள், நீ சொந்தமாக்கி கொள்னு சொல்கிறார். என்ன சொல்ல வரேன்? கானான் தேசம் வந்து பரலோகமே கிடையாது. அந்த மாதிரி பாட்டு நிறைய எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் அது வேதத்தின்படி சரியே கிடையாது. மன்னிக்கவும், பாட்டை பாடிக்கோங்க, ஆனால் வேதத்தின்படி அது சரின்னு மட்டும் யோசித்துக்காதீங்க. ஏன்னா சரின்னு யோசித்துக்கிட்டிங்கன்னா அந்த யோசுவா புஸ்தகத்தை தப்பாக புரிந்து கொள்வோம். அது நமக்கு கற்பிக்க வேண்டிய பாடத்தை கற்பிக்காது. நம்ம அதை கரெக்டாகவே எடுத்துக்க மாட்டோம், பிரயோஜனம் உள்ள விதத்தில் நம்ம எடுத்துக்க மாட்டோம், பயனடைய மாட்டோம். எப்படி எடுத்துக்கொள்ளணும், எப்படி அவங்க தேசத்துக்குள்ளே போனார்களோ நாம் வந்து தேவன் வந்து நமக்காக கிறிஸ்து இயேசுக்குள் வைத்திருக்கிற அந்த மேலான நோக்கம், அந்த மேலான வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் மக்கள், எகிப்திலிருந்து வெளில வந்தாங்கல்ல, நாமளும் ரட்சிக்கப்பட்டோம். அப்புறம் அங்கே வனாந்தரத்தில் வழி நடத்தி சில பாடங்களை கற்பிக்கிறார். நான் உன் தேவைகளை சந்திக்க விரும்புகிறேன். எல்லாம் வாசிக்க நேரம் பாருங்க, யாத்திராமத்தில் போனீங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தோன்னே தேவன் அவங்களுக்கு சில பாடங்களை கற்பிக்கிறார். முதல்ல அவங்களுக்கு நடக்கிற சம்பவம் வந்து தண்ணி இல்லை, 3 நாளாக தண்ணி இல்லை. அப்போ தேவனை நோக்கி கூப்பிட்றாங்க. இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? இந்தா தண்ணி, கசப்பாக இருக்குது ஒரு இடத்துல தண்ணி, அந்த கசப்பான தண்ணியை மதுரமாக மாற்றி அவர்களுக்கு தேவையை சந்திக்கிறார். என்ன தேவை? அடிப்படையான தேவை, தண்ணீர்ன்ற தேவையை அருமையாய் சந்திக்கிறார், தாராளமாய் சந்திக்கிறார். அப்படியே வாசித்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ஈலிம் என்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஏராளமாக தண்ணி இருக்குது. அப்புறம் அடுத்த தேவை பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சாப்பாடு இல்லை, உணவு இல்லை. என்ன பண்ணுறார்? மன்னா வானத்திலேருந்து கொட்டுகிறார், அப்புறம் கறியே தரார். அப்புறம் அடுத்த தேவை பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை, கைடன்ஸ். என்ன தேவை? ஆலோசனை. அதாவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு இது வருது, இது எப்படி இதை சந்திக்கணும், இது என்ன செய்யணும், ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை, கொஞ்சம் இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை இருக்குது. மோசையின் இடத்துல வராங்க எல்லாம். மோசையினால் ஹேண்டில் பண்ண முடியல, எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்க முடியல, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்போ தேவன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நீ வந்து 70 மூப்பர்களை நியமி, அவங்கள்ட்ட போட்டும் ஆலோசனை என்ற தேவையை கூட தேவன் சந்திக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா அடிப்படை தேவைகள், நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார், சந்திப்பார் என்று காமிக்கிறார். நீ விசுவாசி ஆயிட்டியா, இனிமேல் நான் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் அப்படின்றார். அடிப்படை தேவையாக இருக்கட்டும், ஆலோசனைன்ற மாதிரி தேவையாக இருக்கட்டும், நான் சந்திக்கிறேன் அப்படின்னு அப்படியே வாசிட்டே போனீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் என்னது? தேவனுடைய ஞானம். என்ன சொல்கிறார்? வாழ்க்கை வாழ்வதற்கு என்னுடைய ஞானம், நியாயப்பிரமாணம் கொடுக்குறேன், இதன்படி வாழ்ந்தனா வெற்றிகரமாக வாழ முடியும். இதெல்லாம் சொல்லி தந்துட்டு அப்புறம் தான் கானான் தேசத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஏன்? கானான் தேசம் என்னது? இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே. இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டதை வச்சு தேவன் அவர்களுக்காக வச்சிருக்கிற அந்த மேலான நோக்கங்கள், மேலான திட்டங்களை போய் செய்யணும், அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அந்த கானான் தேசம் தான். அதுக்கு தான் ஒரு படமாக இருக்குது. பாருங்கள், நீங்கள்லாம் விசுவாசிகள், நாம் நம்முடைய தேவையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது வாழ்க்கையே கிடையாது. கடவுள் நமக்கு சொல்ல விரும்புகிற முதல் காரியம் என்ன? உன் தேவையை நான் தான் சந்திக்க விரும்புகிறேன், அருமையாக சந்திக்க விரும்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? அருமையாக சந்திப்பார், தாராளமாய் சந்திப்பார், ஆலோசனையும் தருவார். ஆனால் அதோட முடிஞ்சிடல. தேவன் என்ன சொல்கிறார்? வாழ்க்கைன்னா அது மட்டும் கிடையாதுப்பா, இதெல்லாம் கற்றுக்கிட்டியா, இப்போ ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையை. என்ன வாழ்க்கை? நான் உனக்காக பெரிய காரியங்களை வச்சுருக்கேன், பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறேன். இந்த உலகத்தை பிசாசானவன் எடுத்துக்கொண்டான், இப்போ போய் அவன் கையிலேருந்து நாம் திரும்ப எடுக்கணும். ரெடியா வரியா போகலாம்.
அப்படின்னு தான் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த எதிரிகளை விரட்டிட்டு அந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள சொல்லுகிறார். ஸோ அப்போ அது எப்படி வருதுன்னு மனதில் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ என்ன புரியுது, பரலோகன்ற அந்த ஒரு இதை விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கானான் தேசம் பரலோகம் கிடையாது. கானான் தேசம் என்னது, நமக்காக வச்சிருக்கிற அந்த மேலான நோக்கம், திட்டம், மேலான வாழ்க்கை, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், அதில் இருக்கிற வெற்றிகள், இது பேர் தான் கானான் தேசம். இதை தான் பழைய ஏற்பாட்டில் கானான் தேசம்னு நம்ம பார்க்கிறோம். அந்த தேசத்துக்குள்ள யுத்தங்கள் நிறையா இருக்கு. முன்ன இருந்ததை காட்டிலும் யுத்தம் இப்போ தான் இருக்கு. நான் சொன்னது போல் யோர்தான் நதியை கடக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் எரிகோ பட்டணம், அதுக்கப்புறம் ஆய் பட்டணம், அதுக்கப்புறம் 5 ராஜாக்கள் யோசுவாவை எதிர்த்து வராங்க. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 31 ராஜாக்கள் அவனை வந்து போராடினார்களாம். வாழ்நாள் பூரா யோசுவா வந்து யுத்தம் செய்தான். யுத்தத்துக்கு மேலே யுத்தம். ஆனால் ஒரு காரியம் விளங்குதாங்க, என்ன தெரியுமா, ஒவ்வொரு யுத்தத்திலையும் தேவன் ஜெயத்தை தருகிறார். அவன் வாழ்நாள் பூரா யுத்தம் செய்கிறான் பாருங்க, அவனுக்கு ரெஸ்டே இல்லை. ஒரு வீட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ரெஸ்ட் இல்லை, அங்கங்கே ரெஸ்ட் வருது, அப்புறம் திரும்ப யுத்தம். ஆனால் ஒவ்வொரு யுத்தத்திலையும் அங்கே என்ன தர்றார் தேவன், ஜெயத்தை தருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு யுத்தம், எவ்ரி பேட்டில், ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஜெயம் தரும். ஒரே ஒரு முறை தான் யோசுவா தோத்தான். அது என்னென்னா அந்த ஆய் பட்டணத்துக்கு எதிர்த்து போகும்போது 7ஆம் அதிகாரத்தில் அங்கே தோக்குறான். ஆனால் அது கூட அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே பட்டணத்துக்கு திரும்ப 2வது முறை போய் போராடி ஜெயிச்சிட்டான். என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு முறையும் தேவன் ஜெயத்தை தருகிறார். 100% விக்டரி. அதாவது ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஜெயம், ஒவ்வொரு சவாலையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபை தேவன் அங்கே தருகிறார். 100% விக்டரியை தருகிறார் பாருங்க. இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப கிளியராக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கைனா யுத்தங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், நிறையவே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுத்திலும் நான் உனக்கு ஜெயத்தை தர விரும்புகிறேன்னு தேவன் போதிக்கிறார். ஒரு படத்தை போல போட்டு காண்பிக்கிறார், நமக்கு ஒரு டிராமாவை போல நடத்தி காண்பிக்கிறார். நீங்கள் அப்படி தான் யோசுவா புஸ்தகத்தை வாசித்து விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னைக்கோ யாருக்கோ நடந்த சம்பவங்கள் கிடையாது, அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சில காரியங்களை போதிக்க விரும்புகிறார் தேவன். என்னது, ஒவ்வொரு முறையும் ஜெயம் தான் உங்களுடையது. 100% விக்டரி. நீங்கள் பல யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். இப்போ தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தையும் செய்யும் போது பல எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யுது. யுத்தம் இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது ஒன்று ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா கூடி சீக்கிரமாக வரப்போகுது ஏதாவது யுத்தம். ஆமாங்க, அப்படி யுத்தமே இல்லாத வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையில் வாழ பாருங்கள். யுத்தமே இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய முயற்சியே செய்யலைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதுமானது இருக்குங்க, நான் நல்லபடியாக இருக்கேங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், என்னங்க நீங்கள் வம்புழுக்கிறீங்கன்னு தேவன் என்ன சொல்கிறார், வா அங்கே எதிரி வச்சுருக்கான் பாரு ஒரு இடம், அதை போய் நீ எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஆகவே யுத்தமே இல்லைன்னா யுத்தத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த செய்தி. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன யுத்தம் பண்ணணும்னு நீர் விரும்புகிறீர்? இந்த உலகத்தில் நான் எப்படி உம்முடைய ராஜ்யத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நீர் விரும்புகிறீர்? அங்கே தான் அதுதான் நடக்குது பாருங்க. அங்கே முதல்ல வனாந்திரத்திலே வச்சு சுத்த வைக்கிறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாரு, தேசத்துக்குள்ளே போய் மற்ற இடங்களை எடுக்க வைக்கிறார். அதாவது பாவத்தில் மனிதன் விழுந்தது மூலமாய் பிசாசின இடத்துல உலகத்திலே இழந்துட்டான் பாருங்க. இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் உலகம் கையில் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? உலகம் கையில் போயிடுச்சு. பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வேர்ல்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா? பிசாசானவன் கண்ட்ரோல் பண்ணுறான். மெடிக்கல் ஃபீல்டில் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? விசுவாசிகளாக பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் யார் கையில் இருக்குது? தேவன் என்ன சொல்கிறாரு, நீ அங்கெல்லாம் போய் சொந்தமாக்கி
என்ன சொல்கிறாரு, உன்னை நான் பிஸ்னஸ் செய்ய அனுப்ப போகிறேன், உன்னை இன்னொரு வேலையை கொடுக்க போகிறேன், நீ மெடிக்கல் ஃபீல்டில் போகணும். சில பேரை வந்து ஒரு வேளை சினிமா ஃபீல்டில் கூட அனுப்புனாலும் அனுப்புவார். சில பேர் ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ அதை எடுத்து தேவனுக்குன்னு பயன்படுத்த முடியாதா? முடியுமா? இப்படி யோசிக்கிறது இல்லை கிறிஸ்தவ ஜனங்க. அதாவது பாருங்க, இந்த மாதிரி ஒரு மேலான ஒரு குறிக்கோள் இருந்தாதான் போகும்போது நிறைய எதிர்ப்பு இருக்கும். அதுக்கு தான் யோசுவா புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு. எதிர்ப்பு வரும்போது நீ எப்படி சக்சஸாக இருப்பேன்னு நான் காமிக்கிறேன் பாருன்னு. உங்களுக்கு ஒரு மேலான குறிக்கோள் இருக்கா? தேவ ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு, அதனுடைய விரிவுகளை, அதனுடைய எல்லைகளை விரிவாக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? அப்பேற்பட்ட விருப்பங்கள் இருக்கா? நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதில் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அதிகமாக வரணும், நீங்கள் அதை வந்து தேவன் பக்கம் சொந்தமாக்கி கொள்ளணும்னு ஒரு விருப்பம் இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய வேண்டும் நீர் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அப்போ வெளிப்படுத்துவார். அப்போ நீங்கள் போகிறது தான் இந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிற மாதிரி, உங்களுக்காக வச்சிருக்கிற மேலான நோக்கத்தை நாடுற மாதிரி. அப்படி போகும்போது என்ன நடக்கும்? யுத்தங்கள், எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் போய் தேவனுக்காக உலகத்தில் சில காரியங்கள் செஞ்சு பாருங்கள், எதிர்ப்பாங்களா இல்லையா? 1000 பேர் எதிர்ப்பாங்க, அதிகாரிகள் எதிர்ப்பாங்க, எல்லாருமே எதிர்ப்பாங்க பாருங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன், உனக்கு ஜெயத்தை நான் தருகிறேன். அப்படி அனுப்புகிறாரு. ஒவ்வொரு முறையும் ஜெயத்தை தருகிறார். எவ்ரி டைம் he gives them the victory. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்ததா? இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்ததா? கோஇன்சிடென்ட்ஸ்ன்றாங்களே, இதிலிருந்து நம்ம எதுவும் புரிஞ்சு கொள்ளக்கூடாதா? நான் சொல்கிறேன், வேணும்னே தேவன் இப்படி செய்கிறார் காரியங்களை. என்ன காமிக்கிறார்? உனக்கு ஒவ்வொரு முறையும் ஜெயத்தை தான் நான் வச்சுருக்கேன். யுத்தத்தை நீ யுத்தம் போடு, நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஜெயத்தை தருகிறேன் சொல்கிறார் பாருங்க. ஆகவே தேவனுடைய சித்தம் என்னது? 100% வெற்றி. எல்லாம் சொல்லுங்க, 100% வெற்றி. அதாவது என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறை. இதை பற்றி சந்தேகப்படவே வேண்டாம் பாருங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஆனாங்க எல்லாரும் பாதி தோல்வி வெற்றியில் தானங்க இருக்காங்க, 50-50 தான் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன 100%ன்றீங்க? கரெக்டு. ஒரு வேளை ஜனங்க பொதுவாக ஒரு 50-50ன்ற மாதிரி நிலையில் இருக்கலாம், அல்லது 80% வெற்றின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னது? 100%. நீ யோசிக்கலாம், ஆனால் நம்ம பூர்ணர்கள் இல்லையேங்க, நம்ம பர்ஃபெக்டாக இல்லையே, எப்படிங்க அந்த 100%லாம்? நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் நிறைய ரொம்ப கஷ்டமாச்சுங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இதெல்லாம் ரியலிஸ்டிக்காகவே இல்லையேங்க. கரெக்டு. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னது? 100%. இது எப்படி இருக்குன்னா, 100% யாராவது பாவம் செய்யாமல் வாழ்கிறாங்களா? இல்லை, எல்லாருமே பாவம் செய்கிறார். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நாம் சொல்ல முடியுமா தேவனுடைய சித்தம் சில நேரம் நாம் பாவம் செய்யணுன்றது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நாம் என்ன சொல்லணும்? தேவனுடைய சித்தம் வரும்போது என்ன சொல்லணும்? என்ன புரிஞ்சு கொள்ளணும்? தேவன் ஒரு வாட்டி கூட நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் விரும்புகிறார். கரெக்டா? ஒரு தடவை கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தம். ஒரு ஆள் கூட பாவம் செய்யக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தம். ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது? எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, சில நேரத்தில் நிறையவே பாவம். ஆனால் தேவனுடைய சித்தத்தில் எந்த மாற்றத்தையும் அதை ஏற்படுத்த முடியாது. ஏன் இது சொல்கிறேன்னா, சித்தத்தில் சந்தேகம் வர விடக்கூடாது பாருங்க. சில நேரம் தோல்விகள் வரும் வாழ்க்கையில். ஒருவேளை உங்களுக்கு தோல்விகள் வந்திருக்கலாம், வர தேவையில்லை, ஆனால் வந்திருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இல்லை ஒருவேளை தேவனுடைய சித்தம் 100% வெற்றி இல்லைன்னு நீங்கள் தீர்மானிச்சிட கூடாது. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் விசுவாசம் அங்கே அடிபடும். Faith begins where the will of God is known. விசுவாசமுடைய ஆரம்பமே எங்க? தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்றது. Faith stands where the will of God is sure. விசுவாசம் நிற்கிற அந்த இடம் எங்க? தேவனுடைய சித்தத்தில் நீங்கள் ஷுவராக இருக்கிறது. அங்கே கொஞ்சம் அலசடிப்பட்டீங்கன்னா விசுவாசம் போயிடும் பாருங்க. ஆகவே என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு ஒருவேளை சந்தேகங்கள் வரும்போது, தேவனுடைய சித்தத்தை பற்றி சந்தேகங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளாதீங்கள்.
ஒருவேளை இந்த வாட்டி தேவன் என்ன தோல்வி அடைய விரும்புகிறார் அப்படின்னு ஒருவேளை உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வரலாம். பிசாசானவன் கொண்டு வரலாம், அல்லது உங்களுடைய நண்பர் கொண்டு வரலாம், உங்களுடைய குடும்பத்தார் சொல்லலாம், இல்லைப்பா இந்த வாட்டி தோல்வி தான், தேவனே ஒருவேளை இதுதான் இப்படி தான் சித்தம் கொண்டிருக்கிறார் போல இருக்கு. ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை எதிர்க்கணும். பாருங்கள், எதிர்த்து இல்லை, தேவனுடைய சித்தம் 100% வெற்றி, ஒவ்வொரு முறையும் வெற்றி, நான் இதிலேயே நிற்பேன், என்ன நடந்தாலும் தேவனுடைய சித்தத்தை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீங்க. அப்படி நிற்கும்போது என்ன ஆகிடும்? உங்கள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் பர்சன்டேஜ் இன்றைக்கி நீங்கள் 60% வெற்றி, 70% வெற்றியில் இருந்தீங்கன்னா அது மேலே போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டா பரவாயில்லைங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு காரியத்தை பிடிச்சிக்கோங்க, தேவனுடைய சித்தம் வெற்றி, ஒவ்வொரு முறையும் வெற்றி. நான் சொல்கிறேன், நீங்கள் 100 முறை தோல்வி அடைஞ்சால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை பிடிச்சிக்கோங்க, தேவனுடைய சித்தம் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றின்னு பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் எல்லாம் மாறிடும். கூடி சீக்கிரத்தில் அந்த 100% கிட்ட போயிட்டு இருப்பீங்க. எப்படி நான் சொல்ல முடியும்? பாருங்க, இதை தேவன் காமிக்கிறார். இது சாத்தியம் என்பதை யோசுவான் புஸ்தகத்தில் நடந்த சம்பவங்கள் மூலமாய் காண்பிக்கிறார். யோசுவாவுக்கு நான் சொன்ன போல ஒரே ஒரு தோல்வி தான், ஒரே ஒரு தோல்வி தான். 31 ராஜாவை சண்டை போட்டான், நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வாட்டி தான் தோல்வி அடைஞ்சான், அது கூட 2வது முறை போய் வெற்றி அடைஞ்சான். அந்த ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சது கூட தேவனுடைய சித்தம்னு சொல்லவே முடியாது. அதாவது அவன் தோல்வி அடைகிறது தேவனுடைய சித்தம்னு சொல்லவே முடியாது. தேவன் அவன் அந்த நேரத்தில் தோல்வி வச்சுருந்தாருங்க, சொல்லவே முடியாது. அந்த தோல்வி எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வருது. ஆய் பட்டணத்துக்கு எதிர்த்து போகிறான். அந்த கதையை சும்மா சொல்கிறேன் நான் லைட்டாக, பட் நீங்கள் வாசிக்கலாம். அங்கே அதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவம் செய்கிறார்கள் விசுவாசிகள். இது இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிறார்கள்னு தான் சொல்லணும். ஆனால் நான் எக்ஸாக்டாக சொல்ல போகிறதில்ல, நீங்கள் போய் வாசித்துக்கோங்க. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அந்த கதை இருக்குது. என்ன, தேவன் எரிகோ பட்டணத்தை சொந்தமாக்கி கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி செய்யாதேன்னு சொல்கிறாரு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேணும்னே போய் அவங்க எதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை போய் செஞ்சுட்டாங்க. இஸ்ரவேல் மக்களில் ஒரு கூட்ட ஜனம் அந்த மாதிரி செஞ்சது பாருங்க. ஒரு நபர் குறிப்பாக தேவன் செய்யாதன்னு சொன்னார், கரெக்டாக போய் முரட்டாட்டம், அதான் முரட்டாட்டம், ரிபல்லியன், செய்யாதன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே போய் செய்கிறது. அப்பேற்பட்ட ஒரு முரட்டாட்டமான ஒரு பாவத்தை செஞ்சதுனால தான் தோல்வி அடைஞ்சார்கள். அந்த தோல்விக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பாருங்க, தேவன் வெற்றியை தான் விரும்புகிறார். அவன் நீ வெற்றிக்கான வழியை சொல்லித்தராரு, என்னை கீழ்ப்படின்னு சொல்லித்தரார். அவன் கீழ்ப்படியாமல் போய் பாவம் செஞ்சு முரட்டாட்டம் செஞ்சு தோல்வி அவனே எடுத்துக்கொள்கிறான். ஆகவே அது தேவனுடைய சித்தமே கிடையாது. ஆனால் மற்ற எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு முறை கூட யோசுவா தோல்வி அடைகிறதே கிடையாது. ஒரு முறை வஞ்சிக்கப்படுறான் 9ஆம் அதிகாரத்தில். மற்றவங்க ஒரு சில ஒரு எதிரியான தேசம் யோசுவாவை வஞ்சிக்கிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் கிடையாது. தே டிசீவ் ஜோஷுவா, அதாவது ஏமாத்திடுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து பார்த்தீங்கன்னா யோசுவா தேவனுடைய ஆலோசனையை நாடாமல் சில காரியங்களை செஞ்சுட்டான். நான் சொன்னேன்ல, பிளாக் அண்ட் ஒயிட் ஜீராக்ஸ் மாதிரி. யோசுவா போல் பர்ஃபெக்ட் இல்லை யோசுவா, கொஞ்சம் குறைகள் யோசுவாட்டையும் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம் 9ஆம் அதிகாரத்தில். கொஞ்சம் அவசரப்பட்டு தேவனுடைய ஆலோசனையை நாடாமல் சில காரியங்களை செய்கிறதுனால அங்கே வஞ்சிக்கப்படுறான். தோல்வின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஏமாற்றப்படுறான், அவ்வளோதான். ஒரு முறை தோல்வி அடைஞ்சான், ஒரு முறை ஏமாற்றப்பட்டான். அவனுடைய தலைமைக்குள்ள அந்த அளவுக்கு சக்சஸ், அதாவது முக்காவாசி வெற்றி, கொஞ்சம் கவனிங்க, ஆல்மோஸ்ட் 100%, கிட்டத்தட்ட 100% வெற்றி யோசுவாவுடைய தலைமை கீழே. நான் சொல்கிறேன், நம்முடைய யோசுவா யார்? இயேசு. யோசுவா இயேசுவை காமிக்கிறது தான் இருக்காங்க முதல்ல. அதுதான் அவனுடைய நோக்கமே பழைய ஏற்பாட்டில். அப்போ தேவன் என்ன சொல்ல வர்றாரு? யோசுவாவை வச்சே நான் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 100% வெற்றி கொடுத்தேன்னா உங்களை வழி நடத்துகிறவர் யார் இன்னைக்கு? இயேசு. அவரை வச்சு 100% கொடுக்க முடியும் என்னால், நீ நம்புன்றாரு. உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க முடியும், இதுதான் என்னுடைய சித்தம். அப்படியே நீங்கள் இதை யோசுவா புஸ்தகத்தை வாசித்து முடித்த பிறகு அடுத்த புஸ்தகம் போனீங்கன்னு வைங்க, நியாயாதிபதிகள் என்ற புஸ்தகம். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு புஸ்தகம். அங்கே நீங்கள் அந்த 50-50 வெற்றியை பார்க்கலாம்.
50% வெற்றி, 50% தோல்வி. படித்து பார்த்துருக்கீங்களா? நியாயாதிபதிகள். யோசுவா செத்து போயிடுறான். யோசுவாக்கு அப்புறம் சொல்கிறேன், அடுத்த புஸ்தகம். அங்கே என்ன நடக்குது? யோசுவா செத்து போயிடுறான். அவர்களோட இருந்த அந்த மூப்பர்கள்லாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் வந்து தேவனை மறந்து விடுகிறார்கள். தேவனுக்கு தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கீழ்ப்படுகிறதை நிறுத்திடுறாங்க. மற்ற தேவர்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிலாம் போகிறதுனால என்ன ஆயிடுது? கிட்டத்தட்ட முன்ன எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க பாருங்க, அவ்வளோ மாசமாக போல. ஆனால் ஒரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது வேணும், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பஞ்சம் தேசத்தில். இஸ்ரவேல் மக்கள், நியாயாதிபதிகள், யோசுவா புஸ்தகத்தில் பாலும் தேனும் ஓடுது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படல அவங்களுக்கு. எந்த அளவுக்குன்னா, அவன் எதிரி ராஜா வந்து இவங்களை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு, டாக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்கள ஒரு மாதிரி ஒடுக்க ஆரம்பிச்சிடுறான். நியாயாதிபதிகளில் திரும்ப இதை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். பல வருஷங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? தேவனிடத்தில் கூப்பிட்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நியாயாதிபதிகளில் நடக்கிறது சொல்கிறேன். தேவன் வந்து ஒரு நியாயாதிபதி, அதை தான் ஜட்ஜ்ன்றாங்க. நியாயாதிபதி ஒரு விடுவிக்கிற மனுஷனை எழுப்புகிறார். அதில் முதல் பார்த்தீங்கன்னா ஒத்னியல் ஒரு மனுஷன், அவனை எழுப்புகிறார். அவன் வந்து இந்த தேவ ஜனத்தை வெற்றிக்குள் நடத்துகிறான். அவனுடைய தலைமை கீழே 40 வருஷம் வெற்றியும் செழிப்பும் இருக்குது இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்படி சொல்லிட்டு போகிறான் லைனா, நீங்கள் வாசித்துக்கோங்க. அப்புறம் அவன் செத்துட்ட பிறகு திரும்ப இதே கதை தான். தேவனை மறந்து விடுகிறார்கள், அவருக்கு விரோதமாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க, மற்ற தேவர்கள் பின்னாடி போகிறாங்க. என்ன நடக்குது? திரும்ப வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது பாருங்கள். தோல்விக்குள்ளே போயிடுறாங்க, இல்லாமைக்குள்ளே போயிடுறாங்க. 18 வருஷம் இன்னொரு ராஜாக்கு அடிமைகளை போல வாழ்ந்தார்கள். 40 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு 18 வருஷம் கிட்டத்தட்ட அடிமைகள் போல. அப்புறம் திரும்ப தேவனிடத்தில் கூப்பிட்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் திரும்ப இறக்கமாக இன்னொரு மனிதனை எழுப்புறார், ஏகூத் அப்படின்ற மனிதன். அவன் மூலமாக 80 வருஷம் இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸும் ஒரு செழிப்பும் இருக்குது பாருங்க. அவன் செத்து போன பிறகு திரும்ப இதே கதை, தேவனை மறந்து அவர் கீழ்ப்படியாமல் போயிடுறாங்க. மற்ற தேவர்களை நாடி முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். 20 வருஷம் இன்னொரு ராஜா கீழே அடிமைகள் போல வாடுறாங்க. கொஞ்சம் பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க இது. அப்புறம் தேவன் வந்து தெபோரா பாராக்கை எழுப்புறார். ஒரு 40 வருஷம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் ஒழுங்கா போகுது. கொஞ்சம் அவங்க செத்த பிறகு திரும்ப இதே கதை. 7 வருஷம் ஒன்றும் இல்லாமல் ஒரு நிலையில் போயிடுறாங்க. இது மாதிரி திரும்ப ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. வெற்றி தோல்வி, வெற்றி தோல்வி, வெற்றி தோல்வி. யோசுவா, நியாயாதிபதிகள், எது தேவனுடைய சித்தம்? எது தேவன்? நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். தேவன் வந்து நம்ம அவரை விட்டு தூரமாக போகணுன்னு விரும்பலை, பாவம் செய்யணும்னு விரும்பலை, முரட்டாட்டம் பண்ணணும்னு விரும்பலை, அதெல்லாம் விரும்பலை பாருங்கள். அவருடைய சித்தம் அவரை கீழ்ப்படியணும், நம்ம அவரை நேசிக்கணும், அவரை பின்பற்ற வேண்டும், அவர் நமக்காக வைத்திருக்காங்க செய்ய வேண்டும். அப்படி வாழும்போது நமக்காக 100% வெற்றியை தான் தருவார் தேவன். நீங்கள் தேவனுக்காக வாழ விரும்புகிறீங்களா? நான் நினைக்கிறேன் நாம் வந்து முரட்டாட்டம் பண்ண விரும்பலை, பாவம் செய்ய விரும்பலை, தேவனுக்கு விரோதமாக போக விரும்பலை. அவர் சொன்னதெல்லாம் கைக்கொள்ள தான் விரும்புகிறோம். அவருடைய பிரமாணங்களை செய்கிறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார்? 100% விக்டரி. எல்லாரும் சொல்லுங்க, 100% வெற்றி. சந்தேகப்படவே வேண்டாம் பாருங்க. இதை உங்கள் பர்சன்டேஜை ஏற்றிடுங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, கூடி சீக்கிரமாக ஏறிடும் பாருங்கள். யோசுவா காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களை போல நீங்கள் வாழ முடியும். கிட்டத்தட்ட 100% வெற்றி. இதில் என்னன்னா பாருங்கள், சில பேர் யோசிக்கலாம், என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தாட் பூட்னு இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. இது பப்ளிக் எக்ஸாமில் 100% வாங்குற மாதிரி, அதோட கஷ்டங்க வாழ்க்கைங்க இது. ஆனால் நீங்கள் யோசுவா புஸ்தகத்தில் நடந்த அந்த சம்பவங்களை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையும் அப்படி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது. அதாவது யாருமே இது நடக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழியா இது நடக்கும்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லவே இல்லை. கொஞ்சம் நினச்சி பாருங்க,
யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் நதியை கடக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சம்பவம். அது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா? அது ஒரு நதியை கடந்து போகிறது வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு கடந்து போகிறது ரொம்ப ஈஸியான விஷயமா? கிடையவே கிடையாது. அதுவும் அவங்க லட்சக்கணக்கான மக்கள், பெண்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாம் கடந்து போகணும் பாருங்கள் அந்த தண்ணீரை. அது மட்டும் இல்லை, நீ வாசித்து பார்த்தீங்கன்னா யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அந்த சீசனில் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதனுடைய தண்ணியினுடைய லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது. 15ஆம் வசனம் பாருங்கள். அறுப்பு காலத்தில் தண்ணீர் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 15ஆம் வசனத்தில் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். அதாவது தேவன் வேணும்னே அறுப்பு காலத்தை சூஸ் பண்ணுறாரு. இப்போ நீ கடந்து போன்றாரு. வேறு சீசன் சூஸ் பண்ணியிருந்தாவது தண்ணி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன சொல்கிறாரு? இப்போ நீ போ. இப்போ வந்து தண்ணி வந்து கடற்கரையை தாண்டி வருது பாருங்க, ரொம்ப அதிகம் ஹையாக இருக்குது லெவல். அந்த நேரத்தில் கடந்து போன்றார். இது நடக்க முடியாது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், போட்டெல்லாம் இல்லைங்க அந்த காலத்தில். இது வர நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் நதியை கடந்து போகிறதுனா பெரிய விஷயமா? போட்டு கிடையாது. இதை கடந்து போகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி வழிகள்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் இப்படி போகணும். தேசத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும்னா இதை தாண்டி முதல்ல போகணும். இதே ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் சொல்கிறார் முடியும்னு சொல்கிறாரு. முடியும்னு சொல்கிறாரு பாருங்க. அடுத்த சம்பவம், எரிகோ பட்டணத்தை சொந்தமாக்கி கொள்ளணும். அங்கே என்ன சொல்கிறார் தேவன்? இந்த செவுரு விழுன்றாரு. செவுரு விழும். யாருமே நினச்சி பார்க்க முடியாது செவுரு விழும்னு. இது வந்து சாதாரண செவுரு இல்லை, இது கோட்டை செவுரு. கோட்டை செவருனா ரொம்ப பெரிய செவரு பாருங்கள். ஹைட்டும் அகலமும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னா என்ன சொல்கிறாங்க, அங்கே மேலே ரதங்கள் வந்து ரேஸ் விடுற அளவுக்கு இது அகலமாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். எந்த அளவுக்குனா யாருமே கோட்டை செவரை விழ பண்ண முயற்சி செய்யவே மாட்டாங்க. அப்படி யாரும் ஒரு முயற்சியில் இறங்கவே மாட்டாங்க. முதல்ல எல்லாம் எங்கே அட்டாக் பண்ணுவாங்க? கேட்டை தான் அட்டாக் பண்ணுவாங்க. கோட்டை செவர் இருக்கும், ஒரு இடத்துல கேட் இருக்கும். அந்த கேட்டை உடைச்சி உள்ளே போய் தான் பட்டணத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வாங்களே ஒழிய செவரை உள்ள பண்ணணும்னு யாரும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? செவுரு உழன்றாரு. செவுரு உழன்றாரு. நீ உழவே முடியாதுன்னு நினைக்கிறது உழன்றாரு. ஏன் இதை சொல்கிறேன்? நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் செவுரு மாதிரி, கோட்டை செவுரு மாதிரி சில காரியங்கள் இருக்குங்க. தேவன் என்ன சொல்கிறார்? உங்களை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு அந்த செவுரு விழும். அந்த வியாதின்ற செவுரு விழும். அந்த இல்லாமைன்ற செவுரு விழும். அந்த கடன்ற செவுரு விழும். இந்த குடும்ப பிரச்சனை என்ற செவுரு விழும். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எப்படிங்க விழும்? அதுதாங்க விழுங்க. தேவன் சொல்றார், கவனிங்க, விழும். ஒரு முறை 2 முறை நடந்தா மட்டும் நம்ம விட்டுறலாம் பாருங்க. யோர்தான் நதியும் இப்படி தான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எரிகோ பட்டணமும் இப்படி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயி பட்டணம். அது வந்து ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க இஸ்ரேல் மக்கள். கடைசி போய் தோத்துட்டு வந்துட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் எப்படின்னா, இந்த ஒரு முறை தான் ஈஸின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஆனால் அது ஈஸின்னு சொல்லிட்டு போய் தோத்துட்டு கரெக்டாக தப்பாக சொல்கிற ஆட்கள். அதை விட்டுருங்க, அதுக்கு பிறகு வருவோம் ஒரு வேலை டைம் இருந்தால். அடுத்த சம்பவம் போனீங்கன்னா அதுவும் கஷ்டம். இந்த கஷ்டமான சம்பவங்களை காமிக்க விரும்புகிறேன். அதாவது யோர்தான் நதி, எரிகோ பட்டணம், ஆய் பட்டணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ராஜாக்கள் ஒன்றா கூடி யோசுவாவுக்கு எதிராக வராங்க. 4 சம்பவத்தில் 3 ரொம்ப ரொம்ப கஷ்டம். யோர்தான் நதி, எரிகோ பட்டணம், அப்புறம் வந்து 5 ராஜாக்கள். 5 ராஜாக்கள் ஒன்றாய் கூடி யோசுவாவை எதிர்த்து வருகிறார்கள். பொதுவாக நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா நிச்சயமாக இஸ்ரேல் மக்களுக்கு தோல்வின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? இல்லை, நீ தைரியமாக போ, அவங்கள எதிர்த்து நான் உனக்கு வெற்றியை தருகிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்ல வரேன்? சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அவங்களுக்கு. ஈஸியாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆகவே நாம் இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, இல்லைங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஆகவே இந்த 100% வெற்றியெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறது தவறு. வேணும்னே தேவன் அவங்க கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்து அதன் மத்தியில் போக சொல்கிறார். ஏன்? நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார். உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் வெற்றியை ரொம்ப அதிகமாக தர விரும்புகிறேன். எல்லாருமே உலகமே முடியாது,
சான்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் வெற்றியை தர விரும்புகிறேன். ஏன்? எனக்கு அப்போ தான் நிறைய மகிமை உண்டாகும். அப்போ தான் உலகம் வாயை பொழந்து பார்க்கும் உன்னை. எப்படிப்பா இது நடந்தது? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்கு வெற்றியை தர விரும்புகிறார். எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். அவங்க வெற்றி பெறத்துக்கு அவங்களுடைய பங்கை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்களுடைய பங்கு யார்? இஸ்ரவேல் மக்களுடைய. அவங்க என்ன செஞ்சாங்க? வெற்றி பெறத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னு நினச்சி பாருங்க கொஞ்சம். எப்படி வெற்றி பெற்றாங்க நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்றாங்க. ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்றாங்க. யோர்தான் நதியை கடக்கும்போது தேவன் என்ன தெரியுமா அவங்களுக்கு என்ன பங்கு கொடுத்தாரு தெரியுமா? நீ அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் பெட்டி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். என்ன சொல்கிறாரு? கர்த்தரின் பெட்டி அது எதை குறிக்குது? கர்த்தர் உன்னோட போராடுன்றதை குறிக்குது. அதை தூக்கிட்டு நடன்றார். ஏன்? நான் உன்னோடையே கூட வரேன். அது கர்த்தனுடைய பிரசனத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது பாருங்கள். அதை தூக்கிட்டு ஆசாரியன் போய் காலை அந்த தண்ணீரில் வைக்கட்டுமா. உள்ளங்கால்களை யோர்தானின் தண்ணீர்களை பட்ட மாத்திரத்தில், அதாவது அங்கே பட வைக்கட்டும். பெட்டியை தூக்கிட்டு போய் காலை அங்கே வெயின்றார். அவர் விதத்தில் பார்க்க போனீங்கன்னா ரொம்ப ஈஸி. நதியோட போய் நீ சண்டை போடுன்னு சொல்ல, போராடுன்னு சொல்ல, அங்கே நின்று முட்டிக்கால் போட்டு உபவாசம் செய்யுன்னு சொல்ல, உபவாசம் ஜெபம் செய், அப்படியே 7 நாள் அப்படியே அங்கேயே கடைன்னு சொல்ல. என்ன சொல்கிறாரு? பெட்டியை தூக்கிட்டு நான் உன்னோட கூட இருக்கிறேன்ற உணர்வில் நீ போ, காலை அந்த தண்ணி மேலே வெயின்றார். ஒரு விதத்தில் பார்க்க போனால் ஈஸி தான். இது பெரிய ஒரு போராட்டம் ஒன்றும் பண்ண சொல்ல. நீ விசுவாசத்தில் போ, நான் உன் கூட இருக்கிறேன்ற உணர்வில் போ, காலை அங்கே வை. என்ன நடக்கும்? நீ காலை வச்சா மேலே இருந்து ஓடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக. இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அறுப்பு காலத்தில் கடற்கரை புரண்டு போகும்ன்ற மட்டும் கிடையாது, மேலேருந்து வருது தண்ணி, அவ்வளோ ஃபோர்ஸில் வருது. என்ன சொல்கிறாரு? நீ காலை வை, அதை நான் அப்படியே நிற்க வச்சிட்றேன். எது கஷ்டம்? காலை வைக்கிறதா அந்த தண்ணியை நிற்க வைக்கிறதா? தண்ணியை நிற்க வைக்கிறது தான். அதை யார் செய்ய போகிறா? தேவன். அதை நம்ம செய்கிறதுக்கு அழைக்கல பாருங்க. நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியான மேட்டர் தர்றாரு, ஈஸியான பங்கு. என்னது? எப்போ உனக்கு காலை வைக்க சொல்கிற, அதை செய்ய முடியுமா உன்னாலன்றாரு. பெட்டியை தூக்கிட்டு போய் உள்ளங்காலத்தில் படட்டும். அங்கே நான் கஷ்டமான விஷயத்தை செஞ்சு, அவங்களுடைய பங்கு ரொம்ப ஈஸி. இது ஒரு முறை மட்டும் நடக்கல. எரிகோ பட்டணத்துக்கு போங்க, அங்கே அவங்களுடைய பங்கு என்னது? என்ன தெரியுமா சொன்னார்? உன் பங்கு என்னது? கொஞ்சம் வாக்கிங் போ, பட்டணத்தை சுற்றி டெய்லி வாக்கிங் போ, ஒரு 6 நாள் கொஞ்சம் உனக்கு எக்ஸசைஸ் தரேன், சுற்றி வா, வாயை மூடிக்கோ, வாயை திறக்காது. இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா போய் தயவு செய்து வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. கோட்டை செவரு விழணும், அதுக்கு உன்னுடைய பங்கு என்னது? நீ வாக்கிங் போ, வாயை மூடிக்கிட்டு போ, 6 நாள் போ. இது ரொம்ப கஷ்டமாக நான் கேட்குறேன். அவர் என்ன பாருங்கள், எப்படி சொல்லியிருக்கலாம்? போய் செவரை பிடிச்சி ஆட்டுன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. என்ன சொல்கிறாரு? வாக்கிங் போ, வாயை மூடிக்கிட்டு போ. 7ஆவது நாள் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்கிங். அவ்வளோதான் அவங்க பட்ட கஷ்டம். 7 வாட்டி நடந்துட்டு அப்புறம் கடைசியில் ஒருத்தன் ட்ரம்பெட் ஊதுவான். நீ என்ன பண்ணு? வாயை திறந்து கத்து. அப்போ அவங்க பண்ண பங்கு என்னது? வாக்கிங்கு, அப்புறம் கத்துறது. எது கஷ்டங்க? வாக்கிங்கு கத்துறது கஷ்டமா? கோட்டை செவரு விழுறது கஷ்டமா? கஷ்டமான பங்கை தேவன் எடுத்துக்கிறார், ஈஸியாக ஒரு காரியத்தை நமக்கு தரார். ஏன் இதை சொல்கிறேன்? உங்களுக்கே தெரியும், விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய பங்கு என்னது? நம்ம அறிக்கை செய்யணும். சில நேரம் அதை நம்ம கஷ்டம்னு நினச்சிக்கிறோம்.
அறிக்கை செய்யணும். தினந்தோறும் எந்திரிச்சு அறிக்கை செய்கிறது நம்ம சில நேரம். ஆனால் பாருங்கள், அது ரொம்ப ஈஸியான ஒரு பங்கு. அறிக்கை செய், உன் கண்கள் முன்னாடி வை, இதை தியானின்றார். இதுதான் உன்னுடைய பங்கு. இது ஈஸியான ஒரு விஷயம். நான் உனக்கு கஷ்டமான விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாரு. அடுத்த சம்பவத்துக்கு போங்க. இது திரும்ப திரும்ப நடக்குதுங்க. அதனால தான் இதை போதிக்கிறேன். ஏதோ ஒரு முறை நடந்துருச்சுன்னா இது தற்செயலாக நடந்ததுங்க, இதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப நடக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயங்க இருக்குது. அடுத்த சம்பவம் வந்து ஆய்பட்டணம். முதல் முறை தோத்துட்டாங்க, ரெண்டாவது முறை ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பங்கை பார்த்தீங்கன்னா, அங்கே தேவன் சொல்கிறாரு அவங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு. என்ன சொல்கிறாரு? முதல் முறை நீ தோத்துட்ட, ஆனால் அவன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான் இப்போது, யார்? எதிரி. ஆனால் நீ என்ன பண்ணு, ஒரு கூட்டத்தை எடுத்துட்டு அவனுக்கு எதிர்த்து போ. அவன் உன்னை பார்த்துட்டு ரொம்ப வேகன்னு வருவான். நீ என்ன பண்ணு, டக்குன்னு திரும்பி அப்படியே ஓடி வா. அதாவது அவன்கிட்ட இருந்து பயந்து ஓடுற மாதிரி நடி. இப்படியே நடக்குது. யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன சொல்கிறாரு? சண்டை போடுற மாதிரி போயிட்டு அப்புறம் திரும்பிட்டு ஓடு. அவன் அதை பார்த்துட்டு இன்னும் குஷி ஆகிடுவான். எப்போ போன வாட்டி வந்து அட்லீஸ்ட் சண்டை போட்டான், இப்போ பயந்து ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு பின்னாடி வருவான். பட்டணத்தை அப்படியே ஓப்பனாக, கேட்டெல்லாம் ஓப்பனாக விட்டுட்டு வெளியில் வந்துடுவான். நீ அவனை அப்படியே கொண்டு போய்டு, எங்கேயாவது அந்த சைடு கொண்டு போயிட்டு இன்னொரு கூட்டத்தை கொஞ்சம் ரெடியாக வச்சிரு. அப்படியே சொல்கிறாரு. 25,000 பேரை வச்சுக்கிட்டு இந்த ட்ராமாவை போடுன்றாரு. 25,000 பேரை வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி போயிட்டு திரும்பி அப்படியே ஓடு. இன்னொரு 5,000 பேரை அங்கே ஒரு ஒரு இடத்துல ஒளிய வச்சிரு. நீங்கள் ஓடி வந்த பிறகு பட்டணத்துக்குள்ளே போய் அவங்க பட்டணத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அப்படியே நடக்குது பாருங்கள். இவங்க போகிறாங்க, அவங்க அதை பார்த்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்ட்டாக வரான். இவங்க திரும்பி ஓட, அவங்க பார்த்தா ஆஹா இதை இவங்களை ஒரேபடியாக காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பட்டணத்தில் ஒரு ஆண் கூட விழாமல் எல்லாருமே அவங்கள பின்தொடரி போகிறாங்க. போன பிறகு அங்கே சிக்னல் கொடுக்குறான் யோசுவா. அந்த 5,000 பேர் வராங்க, பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க, அந்த பட்டணத்தையே எரிக்கிறாங்க. இவன் திரும்பி பார்க்குறான், எதிரி திரும்பி பார்க்குறான். பட்டணம் ஒரு பக்கம் பட்டணம் எரியுது, இன்னொரு பக்கம் 25,000 பேர் இப்படி வராங்க. அப்புறம் பார்த்தா 5,000 பேர் இப்படி வராங்க, ஒரே புரியாக அமுக்கிட்டாங்க. அதாவது ஈஸியாக எப்படி வெற்றி பெறணும்னு தேவன் சொல்லித்தரார். அடுத்த சம்பவம் போங்க. இது வந்து பாருங்க, தேவன் திரும்ப திரும்ப, அதாவது நம்ம பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப இதே மாதிரி எதாவது பண்ணுறாரு. யோர்தான் நதி, எரிகோ பட்டணம், ஆய் பட்டணம். அடுத்தது யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்கள் யோசுவாவை எதிர்த்து வருகிறார்கள். ரொம்ப கஷ்டமான விஷயம் பாருங்கள். 5 ராஜாக்கள், அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆர்மியெல்லாம் இதை வச்சுக்கிட்டு வராங்க. இதை அவங்களிடத்துல வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவன் ஒரு வழியை வச்சுருக்கார் பாருங்க. அங்கே யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, கஷ்டமான பங்கை நான் எடுத்துக்கிறேன்ப்பா, உன் பங்கு ஈஸி. யோசுவா 10:11 தேவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசெக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். என்ன செய்கிறாரு? கவலைப்படாத, 5 ராஜாக்கள் ஒன்றா கூடி வராங்க உனக்கு எதிர்த்து, நான் பார்த்துக்கிறேன். வானத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? பெரிய கற்களை, சின்ன சின்ன கல் இல்லைங்க, சில நேரம் சின்ன சின்ன கல் விழுறதை நான் பார்த்துருக்கேன். இது பெரிய கல், பெரிய கற்களை விழ பண்ணினாராம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வானம் மழை மாதிரி கொட்டுது, பெரிய பெரிய கற்கள். எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுச்சுன்னா, இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இவங்க பட்டயத்தை வச்சு இப்படி அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அது முக்கால்வாசி ஷோ தான். அது லேசாக தான் அதை யூஸ் பண்ணாங்க பாருங்கள். முக்கால்வாசி வேலையை அவர் அங்கேருந்து கல்மழையை கொட்டி செஞ்சிட்டார். பட்டயத்தை எடுத்துக்கோ, பரவாயில்ல, நீ அப்படி இப்படி பண்ணு கொஞ்சம் அப்படின்றாரு. ஆனால் முக்கால்வாசி வேலையை நானே செஞ்சிடறேன். அதான் உன் பங்கு ரொம்ப ஈஸி, உனக்கு ஒரு சின்ன பங்கை கொடுக்குறேன், அதை நீனு கரெக்டாக செய், நான் பெரிய பங்கை எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கதையே இல்லைங்க, வேறு கதை இல்லை. இருந்தால் அதுக்கும் போயிருப்பேன் நான், இப்படி தான் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு விவரிக்கிற ஒரு கதை இல்லை. இதுக்கப்புறம் எப்படி பொதுவாக சொல்லிடுது. 12ஆம் அதிகாரத்தில் யோசுவா வந்து 31 ராஜாவை போராடி ஜெயித்தான். அதாவது சொல்கிற கதையெல்லாம் எப்படி சொல்கிறாரு?
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ஆனால் வெற்றி பெறது ரொம்ப ஈஸி. உங்கள் பங்கு ரொம்ப ஈஸி. யாராவது சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் சூழ்நிலை பார்த்து, இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் வெற்றி பெறது ரொம்ப கஷ்டமாச்சுங்க. கிடையாது, அப்படியே எதிர்மாறாக நடக்குது பாருங்கள். நம்ம யோசிக்கிறதுக்கும் தேவன் யோசிக்கிறதுக்கும் வழக்கமாக மேட்சே ஆகிறது கிடையாது. அவன் எது ஈஸின்னு சொன்னான்னு அங்கே தான் போய் தோல்வி அடைஞ்சிட்டு வந்தான். யார்? இஸ்ரேல் மக்கள். ஆய்பட்டணம் தான் ஈஸின்னு போய் தோத்துட்டு வந்துட்டான். மற்றதெல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சான்ஸே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டான். உள்ளே போதா இது? இதுதான் தேவனுடைய வழி. நீங்கள் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கலாம், கடனில் முழுகிட்டேனேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார் தேவன். உங்களுக்கு ஒரு லேசான பங்கை கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். குடும்ப பிரச்சனை முத்தி போயிடுச்சுன்னு யோசிக்கலாம் நீங்கள். இதிலிருந்து எப்படிங்க வெளில வருது? ரொம்ப ஈஸியாக வருவீங்க நீங்கள். ரொம்ப ஈஸியாக நடக்கும் நம்புங்க. அதே மாதிரி இதில் ஒரே ஒரு விஷயம் கஷ்டம். அது என்ன தெரியுமா? இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு நம்புறது தான். கஷ்டம் இல்லைன்னு இல்லை, இருக்கு. எங்க விசுவாசம்? அதுதான் விசுவாசம். இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில், இவ்வளோ எதிர்ப்பு மத்தியில் இவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு நினைக்கிறது தான் இயல்பு பாருங்க. அதை நம்புறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் நினைக்கிறேன், யார் இஃப் எனிபடி கேன் பிலீவ் யூ கேன் பிலீவ். அதாவது யாராவது நம்ப முடியும்னா இந்த சபை மக்கள் நம்ப முடியும். விசுவாச மக்கள் நீங்கள், விசுவாசத்தில் வாழுகிற மக்கள், விசுவாசத்தை பற்றி போதிக்கப்பட்ட மக்கள், தினந்தோறும் விசுவாச பயிற்சி வைக்கிற மக்கள் நீங்கள். உங்களால் விசுவாசிக்க முடியும். என்னன்னு விசுவாசிக்கணும்? ரொம்ப ஈஸியாக நான் வெற்றி பெற போகிறேன், ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து வெளியே வர போகிறேன், ரொம்ப ஈஸியாக அந்த செவரு விழப்போகுது. ஒருவேளை சில பேர் யோசிக்கலாம், ஆனால் வெற்றிக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லைங்க. வெற்றிக்கு எந்த ஒரு நோ சைன் ஆஃப் விக்ட்ரி, அதாவது வெற்றி வரப்போகுதுன்னு ஒரு அறிகுறியே இல்லையே. நானும் தான் விசுவாசிக்கிறேன், நானும் தான் அறிக்கை செய்கிறேன், ஆனால் ஒரு இது கூட மாறுற மாதிரி தெரியல, முன்னேற மாதிரி தெரியல. இன்னும் கேட்டால் சில நேரம் இன்னும் மோசமாயிட்டே தான் போகுது. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையும் இப்படி தான் இருந்தது. யோசுவா புஸ்தகத்துலேயும் இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். தேவன் சொல்கிறாரு, அந்த ஆசாரியன்ட்ட சொல்கிறாரு, நீ அந்த கர்த்தரின் பெட்டியை தூக்கிட்டு அந்த கடற்கரைக்கு போ, நடந்து போய் உள்ளங்கால் அங்கே தண்ணியில் படட்டும்னு வந்திருக்கு தமிழில். ஆங்கிலத்தில் லெட் இட் ரெஸ்ட் ஆன் த வாட்டர்னு வருது. அதாவது சும்மா லைட்டாக அப்படி தொட்டி எடுத்துட முடியாது, அது விசுவாசம் கிடையாது. போய் தங்கட்டும், ரெஸ்ட்னா போய் பட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்றாரு. அவன் யோசித்துருக்கலாம், அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா. அவன் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவன் கர்த்தரின் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். கிட்ட போகப்போ அவன் நினைப்பான், ஒருவேளை ஏதாவது மாற்றம் ஏற்படும் போல இருக்கு. ஒன்றுமே நடக்கலை. அவன் ஆண்டவரே ஒன்றுமே நடக்கலையே, கிட்ட வந்தாச்சே, தண்ணி பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு ஃபோர்ஸில், ஒன்றுமே நடக்கலையே, ஒரு எந்த மாற்றமும் கிடையாது. அந்த கடைசி படி வரைக்கும் எந்த மாற்றமும், உள்ளங்கால் அங்கே தண்ணியில் பட்டு தங்குற வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த மாற்றமும் இல்லாத நிலையிலிருந்து முற்றிலுமா மாறிடுச்சு ஒரு கால் அந்த கடைசி படி வைக்கும்போது. அதாவது நோ சைன் ஆஃப் விக்டரி டு டோட்டல் விக்டரி இன் ஒன் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். என்ன சொல்ல வரேன்? நீங்கள் விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? தொடர்ந்து வாழுங்க, தொடர்ந்து படி எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுடைய அடுத்த படி வெற்றியை கொண்டு வரலாம். அடுத்த முறை நீங்கள் வாய் திறந்து அறிக்கை செய்யும் போது ஒருவேளை வெற்றி உங்களுடையதா?
அடுத்த முறை நீங்கள் விசுவாசத்தை செயல்படும் போது வெற்றி உங்களுடையதாய் இருக்கலாம். ஒருவேளை அடுத்த படியில் வரலைன்னா கூட பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை அடுத்த படியில், ஒருவேளை 10 படிக்கு அப்புறம் வரலாம், ஒருவேளை நாளைக்கு வரலாம், ஒருவேளை அடுத்த வாரம் வரலாம், ஒருவேளை அடுத்த மாதம், எப்போ வரும்னு தெரில, ஆனால் வரும். அப்படிதான் பாருங்க, 7 நாள் நடக்க சொல்கிறாரு எரிகோ பட்டணத்தை சுற்றி. அவன் நினச்சிருப்பான் 3ஆவது நாளில், ஆண்டவரே நாங்கள் நடக்கிறோம், ஒரு மாற்றமும் ஏற்படலையே. இன்னும் கேட்டால் இந்த செவுத்தில் மேலே இருந்துக்கிட்டு எங்களை கேலி தான் செய்கிறாங்க. எங்கே நடந்து போகிறீங்க நீங்கள், என்ன இது, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாதா எப்படி யுத்தம் பண்ணணுன்னு, கேட்டை வந்து உடைக்கணும்னு தெரியாதா, நாங்கள் சொல்லித்தரோம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நாங்கள் ஐடியா வேணுமா உனக்கு, நான் சொல்லித்தரேன் வா எப்படின்னு. பேசுனா ஒன்றும் பேச்சும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணி, பேச்சு தான் ரொம்ப பேச்சு வந்திருக்கோம் நினைக்கிறேன் செவுத்துலேருந்து. இவங்க நடக்கிறாங்க 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கல்லாவது விழ செய்யுமே ஆண்டவரேன்னு யோசித்துருக்கலாம். ஆண்டவரே செவரே விழோன்றீரு, முதல்ல ஒரு கல் விழுந்து நாங்கள் பார்க்கணும்ல. யோசித்திருக்கலாமா? யோசித்திருக்கலாம். யோசித்திருப்பாங்களான்னு தெரியல, ஒருவேளை யோசித்திருக்கலாம். அதனால தான் தேவன் வாயை மூடிக்கோன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். பேசிடாத, யோசிக்கிறத பேசிடாதன்றதுனால வாயை முடிக்க சொன்னார். ஆனால் நம்ம அவன் யோசித்தானா இல்லையான்னு கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்களுக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து விசுவாசத்தில் செயல்பட்டாங்க. சந்தேகங்கள் ரொம்ப மற்றவங்க வந்து கேலி கூட செஞ்சாங்க, ஆனால் தொடர்ந்து இவங்க விசுவாசத்திலே இவங்க நினச்சிருக்காங்க, ஆண்டவரே இதை தாங்க முடியல, எங்களுக்கு இவங்க பேச்சை தாங்க முடியல, 5 நாள் நடந்துட்டோம், நாங்கள் நடக்க போகிறதில்ல, 6ஆவது நாள் நினச்சி சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறாங்க? தொடர்ந்து விசுவாசத்திலே. உங்களுக்கு சில பேர் கேலி பண்ணலாம், இன்றைக்கி சும்மா அறிக்கைன்ட்டு என்னென்னத்தையோ பேசின்னு இருக்க, ஒன்றுமே இல்லை, எல்லாம் என்னுடையதுனா, பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் என்னுடையதுன்னா, சுகம் என்னுடையதுன்னு பேசுகிற, ஒன்றும் மோசமாக தான் போயிட்டுருக்கு வியாதி. நம்மளை பரியாசம் பண்ணலாம் பாருங்கள். ஆனால் தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தில் செயல்படுங்க. ஒரு கல் கூட விழலைன்றதுனால சோர்வடைய வேண்டாம். 7ஆவது நாள் யோசித்து பாருங்க, 6 முறை நடந்து போயிருக்காங்க, இன்னும் ஒரு கல் கூட. தேவன் அப்படி கூட செஞ்சிருக்கலாம் பாருங்க, ஒரு கல்லாக விழ பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக விழ கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. இதில் என்ன விஷயம்னா, இதில் ஒரு சம்பவத்தில் கூட அப்படி பண்ணல அவர். 7ஆவது நாள் 6 முறை நடந்து போகிறாங்க, 7ஆவது முறை நடந்து போகிறாங்க, அப்போ கூட ஒன்றும் நடக்கலை, எந்த மாற்றமும் ஏற்படலை. அதுக்கப்புறம் ட்ரம்பெட்டை ஊதலாம், இப்போ கத்தணும். கத்துறதுக்கு முன்னாடி கூட எந்த மாற்றமும் எப்படி நடக்குது பாருங்க. கத்துனாங்களா இல்லையா? அவங்க கத்துனாங்க. யோசுவா 6 விசுவாசத்தோடு கத்துனாங்க பாருங்க, விசுவாசத்தோடு கத்துனாங்க. அந்த நேரத்துக்கூட எப்படியோ இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், எப்படின்னு தெரில. ஏன்னா முந்தின சந்ததி முற்றிலும் வேற மாதிரி இருந்தது, இந்த சந்ததி வேற மாதிரி ஒரு விசுவாச சந்ததியா இருக்குது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. கத்துன்னு சொல்கிறாங்க, ட்ரம்பெட் ஊதுறது தான் சிக்னல், கத்து. எப்படியோ அப்போ கூட பாருங்க கத்தாமல் இருந்திருக்கலாம், அவங்க யோசிச்சிருக்கலாம் இதெல்லாம் நடக்குமா, அல்லது கொஞ்சம் லேசாக கத்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க? மகா ஆரவாரத்தோட முழங்குகிறார்கள், கத்துறார்கள். விசுவாசத்தில் செயல்படுறாங்க பாருங்க. என்ன நடக்குது? செவுரு கீழே விழுது. தமிழில் அப்படியே சும்மா விழுந்ததுன்ற மாதிரி வருது. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா the wall fell down flat, அப்படியே ஃப்ளாட்டாக விழுந்தது. யோசித்து பாருங்க, கத்துறதுக்கு முந்தின செகண்ட் எப்படி இருந்தது? செவுரு கரெக்டாக இருந்தது, ஒரு கல் கூட விழாம. கத்துன அடுத்த செகண்ட் என்ன ஆச்சு? ஃப்ளாட்டாக விழுந்துருச்சு. என்ன சொல்ல வரேன்? உங்கள் சூழ்நிலை எந்த மாற்றமும் இல்லாமல் முற்றிலும் மாற முடியும். அப்படியே ஒரு விசுவாச கத்து, ஒரு விசுவாச படி, ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு விசுவாச செயல்.
உங்களுடைய அடுத்த விசுவாசப்படி உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரலாம். சோர்வடைய வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். தேவன் இப்படி தான் உங்களுக்கு வெற்றியை தர விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தர விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் தர விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, ஈஸியாக தர விரும்புகிறார். ஏன்? அவருக்கு மேக்சிமம் மகிமை, அவருக்கு மேக்சிமம் மகிமை. நமக்கு இதில் எந்த மகிமையும் வராத விதத்தில் நம்ம வழி நடத்த விரும்புகிறார். உங்களுக்கு மகிமை வேணும்னா மன்னிக்குவோம், அது கிடைக்காது. ஆசீர்வாதம் வேணுமா, வெற்றி வேணுமா, அது நிறையவே வரும். ஏன்னா அவருக்கு நிறைய மகிமை அதனால உண்டாகும். இப்படி நாம் வாழும்பா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி வாழ்ந்தா உலகமே நம்மளை பார்த்து வாய்ப்பழக்கம். எப்படிங்க இதெல்லாம்? நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்ல. இவ்வளோ ஈஸியாக நீங்கள் எப்படிங்க இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டீங்க? எங்களுடைய தேவன் எங்களுக்கு வெற்றியை தருகிறார். எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். சோர்வடைய வேண்டாம். தொடர்ந்து விசுவாசியுங்கள், தொடர்ந்து அறிக்கை செய்யுங்கள், தொடர்ந்து விசுவாசத்தில் செயல்படுங்கள், தொடர்ந்து உற்சாகமாக இருங்கள், தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, தியானிங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மாற்றமும் ஏற்படலையே, ஒரு முன்னேற்றமும் வரலையேன்னு அதை பார்த்து சோர்வடைய வேண்டாம். ஒரே செகண்ட் எல்லாத்தையும் கூட மாற முடியும். நம்முடைய தேவன் அருமையான ஒரு அற்புதமான தேவனாக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறார். யோசுவா கிடையாது, இயேசு நம்மை வழி நடத்துகிறார். நம்மை 100% வெற்றிக்குள்ளாக நடத்த முடியும். ஓ ஆண்டவரே, அவரை நோக்கி பார்ப்போம், நன்றி செலுத்துவோம், அவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம், இந்த வெளிப்பாடுக்காக நன்றி செலுத்துவோம். இப்படி அருமையாய் நமக்கு அவருடைய வார்த்தை மூலமாக போதிக்கிறாரே, அதுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த யோசுவா புஸ்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் நீர் எங்களுக்கு போதித்த இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எப்பொழுதும் நாங்கள் வெற்றி பெறணும்னு விரும்புகிறீரே ஆண்டவரே. இதுதான் உம்முடைய சித்தமாக இருக்கிறதே ஆண்டவரே. எதுவும் யாரும் இந்த சித்தத்தை மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஈஸியாய் வெற்றி பெறணும்னு விரும்புகிறீரே ஆண்டவரே. அதை நாங்கள் நம்பும்படி உதவி செய்வீராக ஆண்டவரே. விசுவாசத்தில் வளரும்படி உதவி செய்வீராக. தொடர்ந்து நிற்கும்படி, விசுவாசத்தில் நிலை நிற்கும்படி உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தொடர்ந்து விசுவாசப்படி எடுத்து வைக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த போதனையை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய செய்வாராக. நாங்கள் மறந்து விடாதபடிக்கு எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்வாராக ஆண்டவரே. இந்த ஜனங்களை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குறிப்பிட்ட பிரச்சனைகள், தேவைகள் உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. சில பேர் இங்கே ஒருவேளை குடும்ப பிரச்சனையில் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையில் வந்திருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய பிரச்சனையை நீர் ஆழமாய் அறிவீர். ஆனால் அது ஈஸியாக நீர் தீர்க்க விரும்புகிறீர். ஈஸியாக வெற்றியை தர விரும்புகிறீர். ஈஸியாக ஜெயத்தை தர விரும்புகிறீர் ஆண்டவரே. ஓ, அதை நாங்கள் நம்புகிறோம். ஈஸியாக நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்வீராக ஆண்டவரே. அவர்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் தருவீராக. பெரிய ஒரு உற்சாகத்தை தருவீராக ஆண்டவரே. உண்மையில் அவர்கள் மகிழ்ந்து கொண்டு போகட்டும். இங்கிருந்து உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. எல்லாரையுமே வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமீன்.